தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றான். இப்ப ஆண்டவர் தானியேலை பார்த்து என்னத்தை சொல்றாரு? ஒரு புஸ்தகத்தை என்ன பண்ணு, முத்திரை போடு அப்படிங்கிறார். புஸ்தகத்தை முத்திரை போடு. ஆண்டவர் 11 அதிகாரம் தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி விட்டு அந்த புஸ்தகத்தை சீல் பண்ணிடுறார். எதுக்கு? இது முடிவு காலத்துக்கு உரியது, கடைசி காலத்துக்கு உரியது. அப்போ இந்த புத்தகம் எது வரைக்கும் சீல் பண்ணப்பட்டிருக்கோம்? கடைசி காலம் வரைக்கும் அது சீலாகி, அதாவது முத்திரை போடப்பட்டிருக்கும். அப்போ அந்த புஸ்தகம் முத்திரை உடைக்கப்படுதுன்னா அது என்ன காலம்னு அர்த்தம்? கடைசி காலம்னு அர்த்தம். 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போ 6ஆம் அதிகாரத்தில் என்ன வந்துருச்சு? கடைசி காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். புரியுதா? தெளிவா இருக்கு வசனத்தில். 12:4 முடிவு காலம் மட்டும் இதை முத்திரை போடுங்கிறாரு. அப்போ முத்திரை உடைக்கப்பட்டுச்சுன்னா அது என்ன காலம்? 6ஆம் அதிகாரத்தில் முத்திரையை என்ன செய்யறாரு? உடைங்கிறார். இப்போ கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா, என்னமோ கடைசி காலங்கிற உபதேசத்தையே நம்ம தான் புதுசாக கொண்டாந்த மாதிரி. என்ன எம்டி ஜெகன் கடைசி காலங்கிறாரு, கடைசி காலங்கிறாரு, அதெல்லாம் கடைசி காலம். கடைசி காலம் நான் மட்டுமா சொல்றேன்? வாசிங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்களேன். 1-2 வசனம். அப்ப கடைசி நாளை பத்தி யார் பேசியிருக்கிறது? யாக்கோபு பேசியிருக்கிறாரு. யாக்கோபு அந்தி கிறிஸ்து வர்றதை பத்தி பேசுவார். அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, ஜெகன் என்ன புதுசா அந்தி கிறிஸ்துன்னு ஒரு ஆளை சொல்றாரு. புதுசாவா நான் சொன்னேன்? என்னமோ என் சொந்தக்காரனை ஒருத்தர் கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண மாதிரி இருக்குது. அங்க அந்தி கிறிஸ்து வர்றதை பத்தி அவர் அங்க பேசுவார். தான் கோத்திரத்தை பத்தி பேசும்போது, தான் வழியில் கடக்கும் சர்ப்பம், குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர் மல்லாக்க விழும்படி அவர் குதிங்காலை கடிப்பான்னு இருக்கு. அந்தி கிறிஸ்து வர்றதை பத்தி அங்க எழுதுறாரு அவரு. சரி, அவர் எழுதினாரு, அவர் மட்டும்தான் எழுதினாரா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 2:18. எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி? பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறதுன்னு எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி? 2000 வருஷத்துக்கு முன்னாடி யோவான் எழுதுறாரு, பிள்ளைகளே இது அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் எப்போ ஊற்றப்பட்டாரோ அப்பவே கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சு. மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊட்டுவேன் கடைசி நாட்களில் யோவேல்ல சொன்ன தீர்க்க தரிசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நிறைவேறுது. கடைசி காலம் அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. என்னமோ கடைசி காலத்தை நம்ம தான் சொல்ற மாதிரி சொல்றான். இப்ப பாருங்க, இன்னொரு வசனம் வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எப்பொழுது? இப்பொழுதுனா பவுல் தெசலோனிக்கேயர் புக்கு தான் ஃபர்ஸ்ட் எழுதின புக்கு. புஸ்தகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா சுவிசேஷத்துக்கு அப்புறம் பவுல் எழுதின புக்கிலேயே நிருபங்கள்ல ஃபர்ஸ்ட் எழுதுனது என்னது? தெசலோனிக்கேயர் தான் எழுதுறது. தெசலோனிக்கேயருக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பவே கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறாரு. அப்ப கடைசி காலத்துல அவர் யாரை பத்தி எழுதுறாரு தெரியுமா? 7 வருஷம் உபத்திரவ காலத்துல அந்தி கிறிஸ்துவை பத்தி எழுதுறாரு. அந்த இடத்துல அவன் வந்து உட்கார்ந்திருப்பான். 4ஆம் வசனத்துல சொல்றாரு, அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அவனை பத்தி அந்தி கிறிஸ்துவை பத்தி கிபி 45 பவுல் எழுதுறாரு. அப்பவே சொல்றாரு, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பவே கிரியை செய்யுது. யோவான் எழுதுறாரு, பிள்ளைகளே இது கடைசி காலம். என்னமோ நம்ம தான் 2000 வருஷம் கழிச்சு புதுசா சொல்ற மாதிரி சொல்றான். அவங்க நல்ல வேலை, அவங்க இருந்தா அவங்களையும் யூடியூப்ல திட்டிருப்பான். யோவானுக்கு வேற வேலை இல்லை, கடைசி காலம் என்று ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு. பின்ன அவரும் அதானே எழுதுறாரு, பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்கிறதுன்னு. பேதுருவும் அதை தானே எழுதுறாரு. இன்னைக்கு பைபிள் வந்து கடைசி காலத்தை பத்தி அன்னைக்கே எழுதி வச்சிருச்சு. அன்னைக்கே இருந்ததாக அவர்கள் நம்பினார்கள். எழுதும் போது அவர் நம்புறாரு, யோவான் நம்புறாரு, கடைசி காலம் இப்பவே வந்துருச்சு, நம்மலாம் போறோம்னு ஆவல் இருக்கிறாரு. இந்த போறவனுக்கு கடைசி காலத்தை பத்தி ஆவல் இருக்கும், அதை கடைசி காலம் நினைச்சுப்பான். இந்த போவாத பயலுவுக்கு தெரியாது. அதை பத்தி அவன் யோசிக்க போதில்ல, சொன்னாலும் பயப்படுவான். இந்த நல்லா படிச்ச பையன் எக்ஸாம் வந்துருச்சுன்னா
என்ன சொல்லுவான், எக்ஸாம் வந்துருச்சா, அப்பா நல்லபடியாக படித்து எழுதி அடுத்த கிளாஸுக்கு போனோம்பா. இந்த ஃபெயில் ஆகிற இருக்காமல, என்ன அதுக்குள்ளே சொல்லிட்டாங்க, என்ன உடனே எக்ஸாம் வச்சுட்டாங்க, இந்த இப்போ மார்ச் மாதமே வச்சுட்டாங்க எக்ஸாம் எல்லாருக்கும். பசங்க கேட்குறான், என்ன மார்ச்லேயே வச்சுட்டான், அப்போ 2 மாதம் லீவ் விடுவாங்களா, கொஞ்சம் தள்ளி வைக்கக்கூடாதா ஏப்ரல்? இவன் கேட்குறான் கவர்மெண்ட்டுக்கு. ஒரு பையன் என்ன கேட்டான், அப்போ இந்த வருஷம் கொரோனாக்கு வாய்ப்பு இல்லையான்னா. இந்த படிக்காதவனுக்கு என்ன தோணுது, பரீட்சை வேணாங்கிறான். நல்லா படித்தவன் என்ன தெரியுமா சொல்கிறான், இந்த சீக்கிரம் வச்சு முடிச்சிங்கன்னா ஒரு 2 மாதம் ஃப்ரீயாவது இருக்கலாம், நம்ம போய் இளையப்பாறதுக்குள்ளே பிரவேசிக்கலான்றான். அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம், இந்த இயேசுநாதர் சீக்கிரம் வந்தாருன்னா நம்ம போய் இளையப்பாறதில் பிரவேசிக்கலாம். இந்த பாதி கட்டடத்தில் நிற்கிறவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு பையன் வந்து என்ன கேட்டான், 3 மாதத்துக்குள்ளே இயேசு கண்டிப்பாக வந்துடுவாரான்னா. ஏன் அப்படி கேட்குறேன்ல, வருஷம் வராருங்கிறீங்களே, ஒரு 3 மாதத்துக்குள்ளே வந்துடுவாரான்னா. அது என்னடா 3 மாதம் கணக்குன்னு, இல்லை வீட்டில் பொண்ணு பார்த்துருக்குறாங்கன்னு ஒரு 3 மாதத்தில் கல்யாணம். அதான் நான் கேட்டேன், ஏன்டா வருகையே வரப்போது கல்யாணமாடா முக்கியம்னு கேட்டேன். இப்போ அவன் சொன்னான், உங்களுக்கு ஆய்ப்போச்சு இல்லை, நீங்கள் அப்படி தான் பேசுவீங்க. இப்போ நமக்கு வருகை முக்கியமாக இருக்குது, அவனுக்கு என்ன கல்யாணம் முக்கியமாக இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அவன் கல்யாணம் பண்ணனா வருகைக்கு ஆயத்தமாயிருவான். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், இவன் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவன், அந்த லிஸ்ட்டுக்கு வந்துடுவான் அவன். கவனிங்க, அப்போ கடைசி காலம் என்பது அப்பவே தொடங்கிருச்சு. எப்போ? யாக்கோபு காலத்தில் தொடங்கிருச்சு. அந்த முத்திரை எப்போ உடைக்கப்படும்னா கடைசி காலத்தில் உடைக்கப்படும். அப்போ 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் முத்திரை என்ன செய்யப்படுது? உடைக்கப்படுது. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சபை எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கு. அப்போ முத்திரை உடைக்கப்பட்டு சபை பரலோகத்துக்கு போறதுக்குள்ள நடக்க வேண்டிய சம்பவங்கள் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதா? அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, மத்திய 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வேதனைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 7 அடையாளங்களை ஆண்டவர் சொல்றாரு. அவர் சொல்ற அத்தனை அடையாளமும், அதாவது எண்ணாமத்தை எடுத்துக்கொண்டு அநேகர் வருவார்கள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், அப்புறம் வந்து யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள், 7 சொல்றார். இந்த 7 அப்படியே இங்க இருக்கும். எங்க இருக்குது? 6ஆம் அதிகாரத்தில் இருக்கும். கரெக்டா அது முடியும், ஒரு கூட்டம் பரலோகத்தில் வந்து நிற்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் சம்பவிக்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் அப்படிங்கிறார். ஸோ உங்களுக்கு சொல்றேன், நீங்க வஞ்சிக்காதபடிக்கு என்ன செய்யுங்க? எச்சரிக்கையா இருங்க. இப்போ நான் இன்னொரு ஆப்போசிட்டா உங்களுக்கு சொல்றேன். இப்போ இது வந்து கடைசி காலம், முத்திரைகள் உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நல்லா ஜாக்கிரதையா ஆயிட்டீங்கன்னு வச்சுங்க, அதுல உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் இருக்குதா? ஏதாவது நஷ்டம் இருக்குதா? சரி, நான் சொல்றபடி இது முத்திரை காலமே இல்லை, இன்னும் கொஞ்சம் தள்ளி வரட்டும், ஆனா நீங்க ஆயத்தமாகறதுல ஏதாவது நஷ்டம் இருக்குதா? ஏன்னா ஆயத்தம் 1ஆம் நூற்றாண்டுலேருந்து ஆண்டவர் சொல்றாரு, ஆயத்தமா இருங்க, மனுஷகுமாரன் நினையாத நாளிகையிலே வருவார். இப்போ நம்ம சொல்றதுனால நீங்க ஆயத்தமாகறீங்கன்னு வச்சுங்க. ஏன்னா நம்ம ஆயத்தமாக தான் சொல்றோம். முத்திரைகள் உடைக்கப்படுது, சரி ஓகே ரைட்டு, முத்திரைகள் உடைக்கப்படுது, ஆயத்தமாகும். நீங்க ஆயத்தமாக தொடங்கிட்டீங்க, அதுல என்ன நஷ்டம்னு கேட்குறேன். ஒரு நஷ்டமும் கிடையாது. டிலே ஆனால் ஆயிட்டு போகுது. அவர் வந்தா வந்துட்டு போறோம், ஆயத்தமான போக போறோம். சரி, இப்படி வச்சுக்கோங்க, முத்திரைகள் காலம் இன்னும் இருக்கு, டோன்ட் வரி, இன்னும் வந்து காலம் செல்லும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஆயத்தமாகாம இருந்தா ஆண்டவர் வந்தா நஷ்டமா இல்லையா? எப்படி எடுத்தாலும் ஆயத்தமாகிறது நல்லது தானே. இன்னைக்கு ஒரு கூட்டத்தை நிர்விசானப்படுத்துறதுக்குனே ஒரு குரூப் உட்கார்ந்து இருக்குது. ஜனங்களை லகுவா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, சந்தோஷமா வச்சுக்கணும். நாங்க என்ன சொல்றோம், உங்களை சந்தோஷமா வச்சுக்க நினைக்கிறோம், இங்க இல்ல பரலோகத்துல. ஏன்னா இங்க இருக்கிற நீங்க நினைக்கிற அத்தனை சந்தோஷமும் ஒரு நாள் ஒளிந்து போகும், கண்டிப்பாக ஒளிந்து போகும். ஒளியாத நித்திய சந்தோஷம் ஒன்று இருக்கு, அதுக்கு ஆயத்தப்படுங்கன்றோம். அவ்வளவுதான். இன்னைக்கு உலகம் வந்து இந்த தற்காலிக சந்தோஷத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ நாம முத்திரைகளை பார்க்க போகிறோம். இந்த முதலாவது முத்திரை 2012 உடைக்கப்பட்டுருச்சு. அப்பவே அதுக்கான காரியங்கள்லாம் நடந்துருச்சு. முதல்ல இந்த 6ஆம் அதிகாரத்தில் 4 குதிரைகள் பற்றி இருக்குது. 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வெள்ளை குதிரை, 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சிவப்பு குதிரை, 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கருப்பு குதிரை, 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் மங்கின நிறமுள்ள குதிரை. 4 குதிரை இருக்குது. இந்த 4 குதிரை எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வாசிங்க சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. சகரியா 6:4. ஆறாம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்துல 4 குதிரை வருது. அங்கேயும் இருக்கு. கருப்பு நிற குதிரை இருக்குது, சிவப்பு நிற குதிரை இருக்குது, புள்ளி புள்ளியான குதிரை இருக்குது, மங்கின நிறமுள்ள குதிரை இருக்கு, வெள்ளை நிற குதிரை இருக்கு. இந்த 4 குதிரையும் என்ன அப்படின்னு அவன் கேட்குறான். அந்த 4 குதிரைக்கு தூதன் பதில் சொல்றான், இது 4 ஆவிகள்
அப்படின்னு இருக்கு. இப்போ அதே காரியம்தான் 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கு. இந்த இடத்துல 4 குதிரைகள் இருக்குது. ஒவ்வொரு குதிரையும் ஒரு ஆவி. அது என்ன ஆவின்னு கேட்டிங்கன்னா, அந்த 6ஆம் அதிகாரம் சகரியா புஸ்தகத்தை அப்புறம் வீட்டில் போய் நீங்கள் படிங்க. அங்கே பாடும்போது சொல்கிறாரு, இந்த குதிரைகள் தேவனுடைய சித்தத்தை பூமியில் செய்கிறது. கருப்பு குதிரை கர்த்தரை சாந்திப்படுத்தியது. போய் அந்த வடபுறத்திலிருந்து என்ன பண்ணுச்சு? கர்த்தருடைய இருதயத்தை அது என்ன பண்ணுச்சு? சாந்திப்படுத்துச்சு. அப்போ தேவனுடைய திட்டத்தை பூமியில் செய்யக்கூடியதான் என்னது? இந்த ஆவிகள் அப்படின்னு அர்த்தம். ஏன் ஆவிகளை வச்சு ஆண்டவர் செய்கிறாரு அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ முதலமைச்சர் இருக்கிறாரு, உங்களுக்கு 6000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதில் பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்ட்டாரு, கரும்பு கொடுக்குறேன்ட்டாரு. அவர் வீட்டுக்கு கொடுப்பாரா இல்லை அதிகாரிகளை விட்டு கொடுப்பாரா? அதிகாரிகளை வச்சு அனுப்புவார். அதான் புரோட்டோகால், அதுதான் முறை. எந்த ஒரு காரியத்தையும் மேலே இருக்கிறவங்க நேரம் என்ன பண்ண மாட்டாங்க, அனௌன்ஸ் தான் பண்ணுவாங்க. அந்த அனௌன்ஸ் பண்ணுறதை செய்ய வேண்டியது அதிகாரியோடைய வேலை. அதே மாதிரி தான் தேவன் சர்வ வல்லமை உள்ள ராஜா. அவர் வானத்தில் நினைக்கிறதை உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலிருந்து செய்யப்படுவதாக. அவர் அங்கே சொல்றதை இந்த ஆவிகள் என்ன செய்யும்? இந்த பூமிக்கு 4 ஆவிகள் இருக்குது, 4புறமும் நிற்கிது. இந்த 4புறமும் அது என்ன செய்யுது? கர்த்தருடைய சித்தத்தை அது செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ முதலாவது முத்திரை உடைக்கப்பட்டது 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில். இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு. இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமியில் தொடங்க போகிறதான உபத்திரவ காலத்தினுடைய அந்த ஆட்சியை செய்ய போகிற கவர்மெண்ட், அந்த ஆட்சி பூமியில் தொடங்க போது அதில் கடைசியாக ஒரு ராஜா வருவான். அவன் தான் அந்தி கிறிஸ்துவாக இருப்பான். அவன் 7 வருஷம் ஆட்சி செய்வான். அந்த 7 வருஷம் தான் உபத்திரவ காலம். அந்த ஆட்சி தொடங்கிறதுக்கு முன்பதாக தான் உங்களை என்னை மீட்க வருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த ஆட்சி தொடங்குது பார்த்தீங்களா? அவனுக்கு உடனே அவன் ராஜாவா இருக்க மாட்டான். அவனுக்கு முன்னாடி 10 பேர் வருவாங்க, எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணுவாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 12வது வசனம், நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். 13வது வசனம், இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்தின் கையிலே கொடுப்பார்கள். அப்ப அந்த 10 பேர் முன்னாடி ரெடி பண்ணி அவங்க கையில கொடுப்பாங்கன்னு இருக்கு. அந்த 10 பேர் ஆட்சியை தொடங்குறாங்க பாத்தீங்களா? அந்த தொடங்குவதை பத்தி தான் அங்க இருக்கு. அவங்களுடைய ஆட்சி பூமியில தொடங்குவதை பத்தி தான் அங்க இருக்கு. அவர்கள் ஜெயிக்கிறவராகவும் ஜெயிப்பவராகவும் புறப்பட்டான். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் போது இதற்கான இன்னொரு ப்ரூஃப் அங்க இருக்குது. மேலும் பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாஷைக்காரர் மேலும், ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு 13:7 இதனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். இது அந்த தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி புறப்படுவதை பத்தி இருக்கு. அதுல குறிப்பாக அந்த குதிரை என்ன கலர்ல இருக்குது? 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன கலர்ல இருக்குது? வெள்ளை கலர்ல இருக்குது. வெள்ளை கலர் என்பது எதை குறிக்குது? ஆவிக்குரிய விதத்தில் பரிசுத்தத்தை குறிக்கும். உலக பிரகாரம் ஆட்சி தொடங்கும் போது எதை குறிக்கும்? சமாதானத்தை குறிக்கும். அப்போ அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி பூமியில தொடங்கும் போது எப்படி தொடங்கும்? சமாதானமாய் தொடங்கும். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம், தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 11:21. அவன் ஸ்தானத்திலே அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான், அவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள், ஆனாலும் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டி கொள்ளுவான். அந்த ராஜ்யத்தை கட்டி கொள்ளுவான் இருக்குல்ல, அதுதான் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. ஏன்னா கிரீடத்தை ஒருத்தன் தலையில வச்சுட்டு அவன் என்னவாயிருச்சு? ராஜாவாயிட்டார்னு அர்த்தம். சாலமோன் தலையில கிரீடத்தை வச்சவன அவர் என்னவாயிட்டாரு? ராஜாவாயிட்டார்னு அர்த்தம். அவன் கையில் கிரீடம் கொடுக்கப்பட்டதுன்னா அவன் ஜெயிப்பவனாக புறப்பட்டான்னு இருக்கு. இங்க 11:21 தானியேல் வசனம் சொல்லுது, சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டி கொள்வான். அந்த சமாதானமாய் நுழையர் தான் வெள்ளை கலர் குதிரை. முதலாவது இது எப்ப நிறைவேறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கவனிங்க, இது எப்ப நடந்தது அப்படின்னா, கவனிங்க, worst crises in decades and repeated scenes of social unrest across the continent, the European Union has been awarded the 2012 Nobel Peace Prize. The Norwegian Nobel Committee has decided that the Nobel Peace Prize for 2012 is to be awarded to the European Union. அவர் என்ன சொன்னார் தெரியுதா? 2012க்கான சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஐரோப்பியன் யூனியனுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றார். சமாதானத்துக்கான, உலகத்தில் சமாதானத்தை கொண்டு வந்ததுக்காக ஐரோப்பியன் யூனியனுக்கு அந்த என்ன கொடுக்குறாங்க? ஆமாம், இந்த ஐரோப்பியன் யூனியன் யாருன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 10 நாடுகள் கூட்டமைப்பு. இந்த யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு தலைமை பீடம் இருக்கு, WEUன்னு சொல்லுவாங்க, வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன், மேற்கத்திய ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னு அர்த்தம்.
இதில் எத்தனை நாடு இருக்குதுன்னா 10 நாடு இருக்குது. இந்த 10 நாடு எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னா 1943 ஃபார்ம் ஆச்சு. அவங்க அதிகாரத்தை எப்போ பெற்றுக்கொண்டாங்கன்னா 2001. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 2012 அவங்களுடைய முழு ஆளுகை பூமிக்குள்ளே செய்ய தொடங்கினாங்க. கரெக்டாக அவங்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. கரெக்டாக அவங்க ஆரம்பித்து 50 வருஷம் கழிச்சு இது நடந்துச்சு. அவங்களுக்கு இந்த சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுத்தாச்சு. முதலாவது முத்திரை அப்பயே உடைக்கப்பட்டுருச்சு. இப்போ இந்த 10 பேர் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா உலகத்தின் வல்லமை அதிகாரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 2014 நாங்கள் வந்தபோது சொல்லியிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 2004 சொல்கிறோம். இந்த யூரோப்பியன் யூனியனுக்குன்னு தனி இராணுவமே கிடையாது. இவங்க அந்த இராணுவத்தை என்ன செய்வாங்க, உருவாக்குவாங்க. ஒரு காலம் வரும், ஏன்னா இராணுவத்தை உருவாக்கினா தான் வல்லரசாக மாறவே முடியும். இப்போ இந்த யுத்தம் தொடங்கின உடனே இவங்க இராணுவத்தை உருவாக்க தொடங்கிட்டாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு இராணுவம் வேணும், நம்ம இராணுவத்தை ரெடி பண்ணி, ஏன்னா செங்கடலில் எல்லாரும் அடிக்கிறாங்க இல்லையா, ஸோ நம்ம இராணுவம் இருந்தால் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்கன்னு இவங்க இராணுவத்தை உருவாக்கியாச்சு. 2ஆம் உலக யுத்தம் முடியும் போது அமெரிக்க இராணுவம் தலையெடுத்துச்சு. வந்து அவங்க குண்டு போட்டு பெரிய நாடாக மாறினாங்க. இப்போது 3ஆம் உலக யுத்தம் இப்போ ஆரம்பிச்சிருக்குது இல்லையா, இது முடியும் போது இவங்க வல்லரசாக மாறுவாங்க. இவங்களுடைய இராணுவம் தான் உலகத்தில் இருக்கிற பெரிய இராணுவமாக இருக்கும். அப்பொழுது இதற்கு ஒரு தலைவர் வருவான். அந்த தலைவர் தான் அந்தி கிறிஸ்துவாக இருப்பான். அவனுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய சம்பவங்கள் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இதற்கான ஆயத்த பணி 2012 நடந்துருச்சு. இதை நாங்கள் 2012 சொல்லிக்கிட்டே வரோம். சரி, இப்போ நம்ம 2வது முத்திரைக்கு போவோம். ஏன்னா இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. இப்போ நம்ம 2வது முத்திரைக்கு போவோம். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் வாசிங்க. நல்லா கவனிங்க. இப்போ 2வது சிவப்பு குதிரையை பற்றி பார்க்கணும். இப்போ இந்த சிவப்பு குதிரை போறப்படும் பொழுது நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் அங்கே சொல்லியிருக்கு. இப்போ இந்த குதிரையில் நடக்கிற சம்பவத்தை நாம் கொஞ்சம் பின்னாடி இருந்து பார்க்க போகிறோம். ஏன்னா அப்படி பின்னாடி இருந்து பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக. இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது, 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவனுக்கு ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்குது. பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது. இப்போது பெரிய பட்டயம் அப்படிங்கிறதுனா என்ன, முதல்ல பட்டயம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிளில் 3 விதமான பட்டயங்கள் இருக்குது. பைபிளில் 3 விதமான பட்டயம். 1 மனுஷன் கையில் உள்ளதான பட்டயம், 2 தேவன் கையில் உள்ள பட்டயம், 3 தூதன் கையில் உள்ள பட்டயம். இந்த 3 பட்டயத்துக்கும் 3 விளக்கங்கள் இருக்குது, பைபிளில் இருக்குது. மனுஷன் கையில் உள்ள பட்டயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யுத்தம்னு அர்த்தம், சண்டை போட போகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் 1 சாமுவேல் 17 வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்போது இவர் வரார், கோலியாத் வராரு. வரும்போது அவன் ஒரு பெரிய பட்டயத்தை பிடித்திருந்தான் அப்படின்னு இருக்கும். தாவீதின் கையிலே பட்டயம் இல்லாதிருந்தது அப்படின்னு இருக்கும். அதனால தான் அவர் கவட்டக்கல் எடுத்து அடித்தார், கூழாங்கல் வச்சு அடித்தாருன்னு பார்க்குறோம். அப்போ பெரிய பட்டயம் என்பது எதை குறிக்கிறது, மனுஷன் கையில் இருந்து அதுக்கு எதை குறிக்குது, யுத்தத்தை குறிக்கிறது. சரி, தேவனுடைய பட்டயம் என்பது எதை குறிக்கிறது, ஆவியின் பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் ஆகிய அப்படிங்கிறது எதை குறிக்குது, வசனத்தை குறிக்குது. எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஆவியின் பட்டயமாகிய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் தன்னுடைய வாயின் பட்டயங்களால் அவனோடு கூட யுத்தம் செய்வார் அப்படின்னு இருக்கு. 19ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் வாயிலிருந்து கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் எதை குறிக்குது, வசனத்தை குறிக்குது. தூதன் கையில் உள்ள பட்டயம் என்பது எதை குறிக்கிறது, அதுதான் இப்போ முக்கியம். ஏன்னா நம்ம இப்போ தூதன் கையில் தான் என்ன இருக்குது, பட்டயம் இருக்கு. எதை குறிக்கிறது வாசிங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. 1 நாளாகமம் 21:12. 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது கர்த்தருடைய தூதன் அப்ப கர்த்தருடைய தூதனுடைய பட்டயம் என்பது எதை குறிக்குது, கொள்ளை நோயை குறிக்குது. 16வது வசனம் வாசி.
உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமில் நீட்டியிருக்க கண்டான். அன்னைக்கு எருசலேமில் என்ன வந்துச்சு? அன்னைக்கு எருசலேமில் என்ன நடந்துச்சு? கொள்ளை நோய் வந்துச்சுன்னு வசனம் சொல்லுது. அப்போ கர்த்தருடைய தூதன் கையில் பட்டயத்தை பிடித்திருந்தா அதுக்கான அர்த்தம் என்ன? கொள்ளை நோய் அர்த்தம். ஆண்டவர் 4 விதமான வாதைகளில் தான் மனுஷனை வாதிக்கிறாருன்னு பைபிளில் தெளிவாக இருக்குது. நீங்கள் பழைய ஏற்பாடு ஃபுல்லாக எரேமியா எசேக்கியேல் எல்லாம் வாசித்து பாருங்கள். திருப்பி திருப்பி ஆண்டவர் சொல்வார், பஞ்சத்தினாலும் பட்டயத்தினாலும் கொள்ளை நோயினாலும் அடுத்து சாவினாலும், அதாவது இயற்கை பேரழிவுகள்னாலும் ஆண்டவர் அவங்களை என்ன செய்கிறாரு? வாதிக்கிறாருன்னு வசனம் சொல்லுது. இப்போ இந்த இடத்துல கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லுது பட்டயம். இப்போ நீங்கள் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. இப்போ அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது. அப்போ பட்டயம்னா என்ன? அப்போ ஒரு பெரிய கொள்ளை நோய் கொடுக்கப்பட்டது. அதுக்கு முந்தின லைன், இப்போ அந்த கொள்ளை நோய் எப்படி அவங்கள பூமியில் உள்ளவங்கள பாதிக்க போகுது அப்படின்னு அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமி சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த ஜனங்களை எப்படி கொல்ல போகுது? பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அப்படின்னு இருக்கு. ஒரு கொள்ளை நோய் ஒருத்தர் மூலமா இன்னொருத்தருக்கு பரவி உலகம் முழுக்க பரவி ஒரு பெரிய மரணம் வருதும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியில இது நடக்கும், பூமி முழுக்க நடக்கும்னு இருக்குது. அது ஒரு பெரிய பட்டயம், ஒரு பெரிய கொள்ளை நோயின்னு இருக்குது. இது எப்போ நடக்கும்னா 6ஆம் அதிகாரம் முத்திரை எப்போ உடைக்கப்படும்? கடைசி நாட்கள். கடைசி நாளுங்கிறதுக்கு நேத்து ஒரு அடையாளம் சொன்ன, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. கடைசி நாட்களை எதை வச்சு கணிக்கலாம்? நேத்து சாயங்காலம் பார்த்தோம். கடைசி நாள் என்பதற்கு ஆரம்பிச்சது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில். நம்ம காலத்தில் கடைசி நாள் எதை வச்சு பார்க்க முடியும்? ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன வாசிச்சோம்? இஸ்ரவேல் புத்திரர் கடைசி நாட்களில் 5 கையாய். அப்போ கடைசி நாள் என்பது எதை குறிக்குது? இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வர்றது கடைசி நாளுக்கான ஒரு அடையாளம். முத்திரை எப்போ உடைக்கப்படும்? கடைசி நாளில் உடைக்கப்படும். அப்போ இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்த பிறகு இந்த முத்திரைகள் என்ன செய்யப்படும்? உடைக்கப்படும். இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்த பிறகு ஒரு பெரிய கொள்ளை நோய் பூமியில் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக ஒன்று வந்துச்சுன்னா எப்போ வந்துச்சு? 2019 கொரோனா வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்த எத்தனையோ கொள்ளை நோய் இருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு பூமியில் இருக்கிற மொத்த பேரையும் பாதித்த கொள்ளை நோயின்னு ஒன்று கிடையாது. 189 85 நாடுகளுக்கு மேலே வந்திருக்குது. 2 தீவுகளுக்கு மட்டும்தான் இது வரல. மற்றபடி எல்லா நாட்டுக்கும் இது வந்துருச்சு. ஆனால் இது கொலை இப்போ எப்படி இது மரணம் வந்துச்சுங்கிறத வசனம் எவ்வளோ தெளிவாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கு பாருங்க. ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், மறந்துருக்க மாட்டீங்க. இந்த கொரோனாவில் உங்களை என்ன பண்ண சொன்னாங்க? எல்லாரையும் 2 முக்கியமாக செய்ய சொன்னாங்க. ஒன்று, இன்னொன்று தனித்திரு. ஏன் தனித்திருக்க சொன்னாங்க? அவங்க வழியாக தான், ஒரு ஆள் வழியாக தான் இன்னொரு ஆளுக்கு என்ன செய்யுது? பரவுது. ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்ல இருந்தீங்கன்னா என்ன செய்யாது? பரவாது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக இருங்க, 3 அடி விலகி இருங்க, ஒருத்தரை ஒருத்தர் நெருங்காதீங்க. ஏன்னா ஒருத்தர் மூலமாக தான் இன்னொருத்தருக்கு அது என்ன செய்யுது? சைனால ஊகான் மாநிலத்தில் ஆரம்பிச்சது உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை பேருக்கும் அது என்ன செஞ்சிச்சு? பரவிருச்சு. இப்படியே பரவி பரவி ஒருத்தர் மூலமா. இதுல என்ன பெரிய ஆச்சரியம்னா, கொரோனா தண்ணி வழியா பரவல. புரியுதா உங்களுக்கு? கொரோனா காத்து வழியா பரவல. காத்து வழியா பரவி இருந்துச்சுன்னா அப்படியே எல்லா பக்கமும் போனோம். ஆனா கொரோனா 3 அடி தான் போகும், அதுக்கு மேல போகாது. அப்ப அதோடைய ஃபோர்ஸ் என்னன்னா, ஒரு மனுஷன் எவ்வளவு தூரம் தும்முறானோ, எவ்வளவு தூரம் அவன் பேசுறானோ, அவன் ஃபோர்ஸ் மூச்சு காத்து போதோ அவ்வளவு தூரம் தான் அது போகும். புரியுதா உங்களுக்கு? ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இது எப்ப நடந்தது? நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துச்சு. இப்ப நம்ம ஆட்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, தீர்க்க தரிசனம் நடந்துச்சுன்னா ஒத்துப்பான். அன்னைக்கு ஆண்டவர் வந்தார், தேவாலயத்தை ஆமா ஆண்டவர் சொன்னபடி கரெக்டா நடந்துச்சு, தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. நடக்க போதுன்னு சொல்லுங்க, ஒத்துப்பான். ஆமா நிச்சயம் ஆண்டவர் வரப்போகிறார், 2 சாட்சிகள் வருவார்கள், தேவாலயங்கள்லாம் இடிக்கும், எல்லாம் ஓகே, தேவாலயம் கட்டுவாங்க, எல்லாம் ஓகே. இப்போ நடந்துகிட்டு இருக்குதுப்பா ஒண்ணுன்னா ஒத்துக்க மாட்டான். அது இப்போ கிடையாது. ஏன்? நம்ம காலத்தில் அப்படிலாம் நடக்காது. நம்ம காலம் கிருபையின் காலம். நம்ம காலத்தில் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? இதையெல்லாம் அனுமதிக்க மாட்டார்.
நம்ம தேவன் ரொம்ப கிருபை உள்ளவர் அப்படி சொல்லிங்க. இப்போ எப்படி அனுமதிச்சாரு? இப்போ கொரோனா வந்துச்சா இல்லையா? கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி பேர் செத்து போனாங்க, கண்ணுக்கு முன்னாடி கோடியில் செத்து போனாங்க. நீங்க பாருங்க, பைபிளில் கூட 1000 கணக்கில் தான் செத்துருப்பாங்க, சில இடத்துல லட்சக்கணக்கில் செத்துருப்பாங்க. ஆனா கோடி கணக்கில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்திருக்குது. இந்த எந்த உணர்வாது நமக்கு வந்துச்சா? ஏதாவது உணர்வு நமக்கு வந்துச்சா? நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது, உலகம் முழுக்க நடக்குது, கோடி கணக்கில் ஜனங்க செத்து போறாங்க. சரி, இது பைபிள்ல இல்லாம இருக்குமா? ஏதாவது பைபிளுக்குள்ள இருக்குமா? ஏதாவது யோசிச்சாது பார்த்தோமா? கிடையாது. ஏன்னா நம்ம காலத்தில் நடந்தா அவங்களுக்கு என்ன கிடையாது? அது தீர்க்க தரிசனம் கிடையாது, அது சம்பவம். ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அன்னைக்கு தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சுன்னா ஒத்துக்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்முடைய காலத்தில் நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனங்களும் வேதாகமத்தில் உண்டு. அது நம்ம காலத்தில் தான் நடக்கும். இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவாங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு. 1948 வந்தாங்க. 2000 வருஷமா நடக்காத தீர்க்க தரிசனம். எருசலேம் தலைநகரா மாறும்னாரு, 2018 மாறுச்சு. நம்ம காலத்தில் நடந்த தீர்க்க தரிசனம். அப்ப நம்ம காலத்தை பத்தின தீர்க்க தரிசனமும் பைபிள்ல இருக்குல்ல. இவனுக்கு அந்த உணர்வு வராது, அது நம்ம காலத்துதுன்னு வராது. அது நடக்கும், ஒத்துக்கிறோம். முடிஞ்சிருச்சு, ஒத்துக்கிறோம். ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவர்? கிருபை உள்ளவர். ஒன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவன் ஒரு பக்கம் தான் கிருபை உள்ளவர், இன்னொரு பக்கம் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் கிருபையா இருப்பாரு, அதே நேரத்தில் வார்த்தையை நிறைவேற்றவும் செய்வார். உங்களுக்கு புரியுதா? கிருபையாவும் இருப்பாரு, அதனால அவர் வார்த்தையை நிறைவேற்றாம போகவும் மாட்டாரு. அப்புறம் கிருபைனா என்னங்க? அவர் சொன்ன வார்த்தை நடக்கும், அதுக்கு நடுவில் நீங்களும் நானும் பாதிக்காம பார்த்துப்பாரு, அதுக்கு பேர் தான் கிருபை. இதெல்லாம் நடக்கும். இப்ப நமக்கு என்ன தெரியுமா? விசுவாசிகளுக்கு, ஊழியக்காரங்களுக்கு என்ன எண்ணம் இப்ப என்ன தெரியுமா? அதெல்லாம் நடக்கவே கூடாது. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அதெல்லாம் நடக்க விட மாட்டார். வந்துச்சா இல்லையா? இதுல இன்னொரு கூட்டம் இருக்கு. இன்னொரு கூட்டம் என்ன தெரியுமா? நினிவேக்கு இறங்கின தேவன் எனக்கும் இறங்குவார். நான் இப்பவும் ஒத்துக்கிறேன், நினிவேக்கு இறங்கினவர் நமக்கு என்ன செய்வாரு? இறங்குவார். நீங்க நினிவே ஜனங்க மாதிரி ஜோம் பண்ணீங்களா? நினிவே ஜனங்க மாதிரி ஜோம் பண்ணா தானே அவர் இறங்குவாரு. நினிவே ஜனங்க இரவும் பகலும் 40 நாள் ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்காந்து புசியாமலும் குடியாமலும் இருந்தா. நீங்க ரட்டுடுத்த வேணா, சாம்பல்ல உட்கார வேணா, புசியாமலும் குடியாமலும் மட்டும் இருங்களேன். உங்களால 4 மணி நேரம் முடியுமா? 40 நாளுக்கு சொல்றீங்களா, 4 மணி நேரம் முடியுமா? 3 மணி நேரம் உபவாச ஜபத்துக்கே சாப்பிட்டு வரிய முடியும் போது சாப்பாடு போட்டுறாங்க. நடுவில் 3 மணி நேரம் உபவாச ஜபம். இதுக்கு போஸ்டர் வேற, விசேஷத்த உபவாச கூடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம், முடிவிலே உணவு வழங்கப்படும். போட்டா தானே வரீங்க. இதுல வேற நீங்க ஏன் நினிவே ஜனங்களை கூப்பிடுறீங்க? அவன் ஒரு புறஜாதி ராஜா, அவனுக்கு ஒரு பயம் வந்துச்சு. அவன் 40 நாள் அவன் எப்படி சட்டம் போட்டான் தெரியுமா? ஆடு மாடு கூட தண்ணி குடிக்க கூடாதுன்னா. நீங்க ஆடு மாடுக்கு தண்ணி கொடுக்காம இருப்பீங்க? நீங்க வேணா கூட உபவாசம் இருப்பீங்க, பிள்ளைகளுக்கு பால் பாட்டில் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருவீங்க, பிஸ்கெட் பாக்கெட்ல எல்லாம் எடுத்துட்டு வந்துருவீங்க. நாம இருக்கலாம், நம்ம பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? பிள்ளைகள் பாவம் இல்லையா? அப்ப நினிவே ஜனங்களை பத்தி பேசாதீங்க. பேசுனீங்கன்னா வாயிலே அடிப்பாரு. ஆண்டவர் கிருபை உள்ளவர், கிருபை உள்ளவர், கிருபை உள்ளவர். அந்த கிருபை எப்படி வந்துச்சு தெரியுமா? அவர் இருதயத்தை அவர்கள் அசைத்தார்கள். அது மட்டும் இல்ல, கர்த்தர் முதல் நாள் உபவாசம் இருந்த உடனே நினிவேக்கு இறங்கிரல. கர்த்தர் தான் சொன்னபடி அவர்கள் செய்கிறார்களா என்று 40 நாள் வெயிட் பண்ணி பார்த்தாராம். 40 நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு மனஸ்தாபப்பட்டார்னு இருக்குது. நீங்க 2 நாள் கூட ஜெபம் பண்ணுவீங்க, 3ஆவது நாள் வரமாட்டீங்க, ரொம்ப பிஸி. ஆனா சொல்றது மட்டும் நினிவேக்கு இறங்கின தேவன். நினிவேக்கு இறங்கினார்னா நினிவே மாதிரி நீங்களும் ஜெபம் பண்ணா தான் இறங்குவார், இல்லைன்னா இறங்க மாட்டார். நம்ம கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ பெரியதான முத்திரை உடைக்கப்பட்டு கடைசி காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் கடந்த 100 200 வருஷத்துல கிடையவே கிடையாது. இத்தனை கோடி பேர் செத்து போயிருக்கிறாங்க, நம்ம கண்ணுக்கு முன்னாடி போச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இவ்வளோ நடந்துச்சே, உங்களுக்கு ஒரு உலகத்தானுக்கு இருக்கிற உணர்வு உங்களுக்கு வந்துச்சா? உலகத்தான் என்ன சொன்னா, ஒரு வயசானவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? காலம் முத்தி போச்சு, கடைசி காலம் ஆகி போச்சு, உலகம் என்ன செய்ய போகுது? அழிய போகுது அப்படின்னு. இது அவங்க வேதத்தில் இல்லை, நம்ம வேதத்தில் இருக்கு. முடிவு காலத்தில் இப்படி ஒரு கொள்ளை நோய் வரும்னு இயேசு சொன்னாரு. இப்படி ஒன்று வரும்னு சொல்லி பைபிளும் சொல்லுது. உங்களுக்கு எங்க போச்சு உணர்வு? இப்படி ஒன்று நடந்துச்சே, ஏதாவது தோணுச்சா உங்களுக்கு? இப்படி ஏன் நடக்குது, இவ்வளோ பெரிய சம்பவம் ஒன்று நடக்குதுன்னு தோணுச்சா? ஏதாவது தோணவே இல்லை பாருங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு மத்திய 24:37-38
யோவா காலத்தில் ஜனங்க எப்படி இருந்தாங்களாம்? வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவு எப்படி இருந்தாங்களாம்? உணராது இருந்தார்கள். இப்போ அந்த உணராது இருக்கிற கூட்டம் தான் இருக்குது. என்ன நடந்தாலும் உணர்வு இல்லை. எவ்வளோ பெரிய சம்பவம்! நல்லா கவனி. இந்த கொரோனா இந்த பூமியில் எவ்வளோ நாள் எமர்ஜென்சி தெரியுமா? எமர்ஜென்சின்னு எவ்வளோ நாள் தெரியுமா? 2019 டிசம்பர்லேருந்து 2023 மே மாதம் வரைக்கும். மே மாதத்தில் யூஎன் என்ன சொல்லிருச்சு? கொரோனா எமர்ஜென்சியை நீக்கிருச்சு. இனிமேட்டு கொரோனா சீரியஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இடைப்பட்ட காலம் எவ்வளோ தெரியுமா? 3.5 வருஷம். எவ்வளோ நாள்? பைபிளில் உபத்திரவ காலம் எத்தனை வருஷம் தெரியுமா? மிக முக்கியமான ஆண்டவர் வாதிக்கிற காலங்கள்லாம் கவனிச்சு பாருங்க, 3.5 வருஷம். அது எலியா காலத்து பஞ்சமாக இருக்கட்டும், 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துகிற விஷயத்தில் ஸ்ரீயானவள் ஓடி போகிறதா இருக்கட்டும், ஸ்ரீயானவள் பறந்து போகிறதாக இருக்கட்டும், எல்லாம் எடுத்து பாருங்க, 3.5 வருஷம் 3.5 வருஷம் 3.5 வருஷம் தான். சரி, பைபிளில் இல்லாவே இருக்கட்டும், இப்படி ஒரு 3.5 வருஷம் நமக்கு முன்னாடி போயிருக்குது. ஏதாவது உணர்வு வந்துச்சா கொஞ்சமாவது? ஐயோ, பைபிளில் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு 3.5 வருஷம் நம்ம காலத்துலேயும் நடக்குது. அங்கே ஆண்டவர் கேட்குறாரு, 3 வருஷத்து பஞ்சமோ 3 வருஷத்து 3 ஆள் கொள்ளை நோயோ அதே மாதிரி நம்ம காலத்தில் ஒரு 3.5 வருஷம் நடந்திருக்குது. உணர்வில்லாத இருதயம் வந்து போச்சு. நமக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. கொரோனா வந்த உடனே ஒரு ஆண்டவரே 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 ஆண்டவரே, சரியான உடனே போயிட்டு வாங்க ஆண்டவரே, அவ்வளோதான். உணர்வில்லாத இருதயம். 2வது முத்திரை நம் கண்களுக்கு முன்பாக என்ன இருக்குது? உடைஞ்சு போயிருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. ஒரு கூட்டம் இதெல்லாம் இல்லைன்னு உங்களை வஞ்சிக்குது. இல்லை, பெரிய விஷயமே என்ன தெரியுமா? ஒரு விஷயம் பைபிளில் சொன்னது நடக்கும்போது அது சபைக்கு தெரியாமல் இருக்குது பாருங்க. அதை மாதிரி மோசமான விஷயம் வேற ஒன்றுமே இல்லை. கர்த்தர் சபைக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். ஆனால் ஏன் காதுள்ளவன்ற வார்த்தையை போறார் தெரியுமா? அவர் சொல்ல விரும்புகிறாரு. உட்கார்ந்து இருக்குது, காது இருக்குதா? கேட்குற காது வேணும்ல. கேட்குற காது நமக்கு ஒன்று வேணும் இல்லையா? நல்லா கவனிங்க. அப்போ என்ன வேணும்? கேட்குற காது வேணும். அது ஆண்டவர் அதனால தான் சொல்றார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு சபை இதை தெரிஞ்சுக்கிட்டு சபை போய் யாருக்கு சொல்லணும்? உலகத்துக்கு சொல்லணும். இப்படி ஒரு காரியம் வரப்போதான், ஆயத்தப்படுங்க. நல்லா பாருங்க, நினிவேவாக இருக்கட்டும், மோவாபாக இருக்கட்டும், அல்லது எருசலேமாக இருக்கட்டும், எல்லாருக்கும் பாருங்க தேவன் தீர்க்கதரிசியில அனுப்புவார். போய் சொல்லு. சோதோமுக்கு கூட ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? லோத்துவை அனுப்பி வச்சாரு. எல்லாரையும் அனுப்புவார் ஆண்டவர். ஆண்டவர் முன்னெச்சரிக்கை கொடுக்காம என்ன பண்றது இல்லை, எந்த ஒரு நியாய தீர்ப்பையும் கொடுக்கறது இல்லை. ஒரு உலகத்தில் இது வரப்போகுதுன்னா கூட கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு முன்னெச்சரிக்கை கொடுக்குறாரு. பூமி அதிர்ச்சி வர மாதிரி இருக்குது, சுனாமி வர மாதிரி இருக்குது, கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றாங்க. ஆண்டவர் முன்னெச்சரிக்கையை சொல்றாரு. ஆனா கேட்கணுமே. நம்ம இன்னும் என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? அந்த கிருபையின் காலத்தில் கிருபையை மிஸ்யூஸ் பண்றோம். ஆண்டவர் நடத்த மாட்டார், அப்படிலாம் நடக்காது, அப்படிலாம் வாய்ப்பே இல்லை. யோசித்து பாருங்க, நம்ம கண்ணுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் 10 கோடி பேராக சேர்த்துருக்கணும் இந்த 3 வருஷத்துக்குள்ள. எவ்வளோ பெரிய மரணம் பாருங்க. நம்ம இதை எதையாவது சீரியஸாக எடுத்துக்கிட்டோமா? ஆனால் அது இருக்கும் போது அப்படியே சீரியஸாக இருந்தோம். அப்படியே வீடு வீடாக மரணம் வருது, கொத்து கொத்தா சாவறாங்கன்னும் போது கொஞ்சம் சீரியஸ். அப்புறம் திருப்பி இந்த இஸ்ரவேல் ஜனங்க நியாயாதிபதிகளில் போய் வாசித்து பாருங்க. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே தான் அவன் இருந்திருக்கிறான். இல்லைன்னா இப்போ மாற்றி சொல்கிறேன், அவன் எப்படி இருந்தானோ அப்படி தான் இப்போ நம்ம இருக்கிறோம். ஒரு பிரச்சனை வரும், உடனே ஆண்டவர் நோக்கி கதறுவான். கதறி முடிச்ச உடனே ஆண்டவர் மனம் இறங்குவார். கொஞ்ச நாள் ஒழுங்கா இருப்பான், திருப்பி என்ன பண்ணுவான் தெரியுமா? திருப்பி போயிடுவான். இப்போ நம்ம இருக்கிறோமே அந்த மாதிரி. கொரோனா வரும்போது ஒரே ஆண்டவரை நோக்கி ஜெபம், உபவாசம், ஆன்லைன்ல இது, வாட்ஸ்அப்ல இது, வாட்ஸ்அப் குரூப்ல, ஃபேஸ்புக்ல, அதுல இதுல ஆண்டவரே சபையை தரங்கப்பா திறந்துட்டார். என்ன பண்ணிய? திருப்பி என்ன பண்ணீங்க? பழைய கதையே தான் திருப்பி இப்போ நடக்குது. அதே தான் கவனிச்சு கொள்ளுங்க. 2வது முத்திரை முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த கொரோனா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இது கடந்து போய் இருக்குது. இது ஒரு இடத்துல வந்து சேரும். மொத்தமா ஒரு இடத்துல ஆண்டவர் எல்லாத்தையும் சேர்ப்பாரு. மற்ற 24 கொள்ளை நோய் சொன்னார்ல, அவர் வரும்போது என்ன அடையாளம் கேட்டதுக்கு அந்த கொள்ளை நோய் இப்போ கண்ணுக்கு முன்னாடி போயிருக்குது. 3வது முத்திரையை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். மிக முக்கியமானது அதுதான் இப்ப நடந்துட்டே இருக்கு. 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. இது எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொள்ளை நோய்க்கு அப்புறம் இயேசு அங்க சொல்லக்கூடிய ஒரு அடையாளம் மத்திய 24ல பஞ்சங்களை பத்தி சொல்றாரு. இப்போ இந்த இடத்துல எதை பத்தி சொல்லப்பட்டிருக்குதுன்னா, தராசுங்கிறது வியாபாரத்தை குறிக்குது. எந்த வியாபாரத்தை குறிக்குதுன்னா, அடுத்த வசனத்துல ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும்
ஒரு பணத்திற்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று 4 ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அப்ப இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, உணவு பஞ்சமோ அதோடு கூட வரக்கூடியதான எக்கனாமிக்கல், அதாவது வியாபார வீழ்ச்சி. 2021 ஆண்டவர் வந்து இந்த கொரோனா வந்து உச்சத்தில் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்துறார். என்ன உணர்த்துறாருன்னா, அப்போ நாங்கள் இந்த 2020 மார்ச் மாதத்துலேருந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறோம். போட்டு இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்துச்சு சொல்லிகிட்டே இருக்கிறோம். நாங்கள் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன் பாருங்க. இந்த கொரோனா வரத்துக்கு முன்னாடியே 2018 ஒரு வீடியோவை கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் போகிற மாதிரி போன இடத்துக்கெல்லாம் போட்டு காட்டணும், எல்லா இடத்துக்கும் போட்டு காட்டணும் இந்த வீடியோவை. இங்கே பாருங்க, வரலாற்றில் இதுவரை நல்லா கவனிங்க. இதை பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது 3 ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதுக்கு பேர் என்னது? எதை பற்றி தெரியுமா? இது கொரோனா வர்றதுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோ. இது 2018 உலக சுகாதார மையம் வெளியிட்ட வீடியோ. இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு அதோட கூட கொரோனா வரப்போகுதுன்னு சொல்லி ஒவ்வொரு ஊராக இப்போ நாங்கள் போடுறோம் பாருங்க, ஒவ்வொரு வாரமும் எங்கே போகிறோமோ அதில் கடைசி நாள் இந்த வீடியோ தான். வரப்போது ஒரு கொள்ளை நோய் வரப்போது, இவங்க சொல்கிறாங்க பைபிளில் கொள்ளை நோய் இயேசு சொல்லியிருக்கிறாரு வரப்போகுதுன்னு. இதில் கொள்ளை நோயையும் இதையும் கம்பேர் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தோம். அன்றைக்கி எங்களை வந்து திட்டி தீத்தாங்க. அதாவது ஏன் இப்படி பயமுறுத்தி ஊழியம் பண்ணுறாரு, இப்படி ஒரு ஊழியம் தேவையா, இதெல்லாம் அவசியமா ஒன்று திட்டினாங்க. 2019 2020 மார்ச்சில் லாக்டவுன் 1.5 வருஷம் கழித்து வந்துச்சு. இதே காரியம் நடந்துச்சு. அந்த லாக்டவுனோடு கூட டெய்லி வீடியோ போட்டு சொல்லிக்கிட்டே இருந்தோம், இப்படி நடந்துச்சு நீங்கள் விட்டுட்டீங்க. ஏன்னா சபை ஆயத்தப்பட்டிருக்க வேண்டிய இடம் அது. ஏன் கர்த்தர் முன்னாடி சொல்கிறாரு தெரியுமா? சபை என்ன செஞ்சுருக்கணும்? ஆயத்தப்படுறதுக்கு தான் சொல்கிறாரு. என்னங்க ஆயத்தப்படுறது? கொரோனாவில் போய் நாங்கள் என்ன ஆயத்தம் பண்ண முடியும்? 2 காரியம் ஆயத்தப்பட்டிருக்கலாம். நீங்கள் எப்படி நம்ம ஆயத்தப்பட்டிருந்தோம்னா எப்படி கொரோனாவை ஃபேஸ் பண்ணியிருப்போம்னா, ஒன்று இந்த இதில் நம்ம ஆயத்தப்பட்டு ரெடியாகி இருந்திருந்தோம்னா இந்த கொரோனாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் மெடிசன் கிடையாது. இன்னை வரைக்கும் கொரோனாக்கு என்ன கிடையாது? ஒரு மருந்தும் கிடையாது. வேக்சின் தான் இருக்குது. வேக்சின்னா தடுப்பூசி, அது வராமல் போடக்கூடியதான தடுப்பூசி. அந்த தடுப்பூசியும் ரொம்ப மகத்துவம் உள்ளது. அது சுகமாக்குமான்னு கேட்டிங்கன்னா சுகமாக்காது. அது சரி வராமல் தடுக்குமானா வராமையும் தடுக்காமையும் இருக்காது, வரவும் செய்யும். ஆனால் அதுக்கு பேர் தடுப்பூசி. நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி தான் சொல்லி நமக்கு போட்டிருக்கிறாங்க. கோர்ட்லேயும் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க அவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இப்படி ஒரு தடுப்பூசியை நமக்கு போட்டாங்க. இப்போ வரைக்கும் நமக்கு மருந்து கிடையாது. ஒருவேளை இந்த 1 வருஷம் நினிவே ஜனங்களை போல நம்ம ஆயத்தப்பட்டிருப்போம் என்று சொன்னால், நல்லா கவனிங்க, ஆயத்தப்பட்டிருப்போம் என்று சொன்னால் கொரோனாவுக்கான மருந்து சபைக்குள்ள மட்டும்தான் இருந்துச்சு. என்ன மருந்து தெரியுமா? அவருடைய காயங்களால் நாம் குணமானோம். இயேசுவின் நாமத்தினாலே வியாதியஸ்தர்கள் மேல் கரங்களை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். இந்த 2000 வருஷமா சபை அதை தான் செஞ்சிட்டு இருக்குது. 2000 வருஷமா நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? குணமாக்காத நோயே இல்லை. அன்னைக்கு இதே மாதிரி ஒரு குவாரண்டைன் நோய் இருந்துச்சு இயேசு காலத்தில். ஊருக்குள்ளே விட மாட்டாங்க, தனிச்சு வச்சிருவாங்க. ஊருக்குள்ளே வரக்கூடாது, ஒருத்தர் பார்க்கக்கூடாது, தொடக்கூடாதுன்னு வச்சுருந்தாங்க. என்ன நோய்? குஷ்டம்னு ஒன்று இருந்துச்சு. அந்த நோயை தொட்டு அன்று இயேசு சுகமாக்கினார். அதே மாதிரி ஒரு குவாரண்டைன் நோய் தான் இப்போ வந்துச்சு. அது குஷ்டத்தை விட ரொம்ப ஈஸியான நோய். இது சின்ன கிருமி. குஷ்டம் அப்படி இல்லை, அது வேற. அதையே ஆண்டவர் சுகமாக்கிட்டார். அதுக்கப்புறம் ஆண்டவர் குருடர்கள் பார்வையிடுகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், மரித்தோர் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். இப்படி ஆரம்பித்து இன்னைய வரைக்கும் எல்லா வியாதியும் சர்ச்சில் சுகமாகி இருக்கு. எத்தனையோ பேருக்கு எய்ட்ஸ் கூட சுகமாக இருக்குது, கேன்சர் சுகமாக இருக்குது. ஆனால் கொரோனாவை பார்த்து சர்ச்சு மூடிக்குச்சு. சர்ச்சு மூடிச்சுன்னா நான் கதவை சொல்லலை. சர்ச்சு கதவுங்கிறது சாதாரணம், அது அரசாங்கம் சொல்லிச்சு, கீழ்ப்படிஞ்சு மூடணும். நம்ம கதவு மூடிக்குச்சு. பயம், வீட்டை விட்டு வெளியவே வரல, யாரையும் வீட்டுக்குள்ளே சேர்க்கவும் இல்லை. பாஸ்டர் சொல்கிறாரு, நான் உங்கள் வீட்டுக்கு வந்து ஜாம் பண்ணலாமா? வேணாம் பாஸ்டர், நீங்கள் ஃபோன்லேயே பண்ணுங்க. ஏன்? உங்கள் வார்த்தைக்கு ஃபோன்லேயே வல்லமை உண்டு.
ஒரு வார்த்தை சொல்லும், நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. ஏன்? உங்கள் மூலியமாக கொரோனா வந்துடுச்சுன்னா? ஒரு அப்பா கேட்டார் பையனை ஃபோன் பண்ணி, அப்பா உனக்கு பிள்ளை பிறந்திருக்கே, பார்க்க வரலான் இருக்கு, உங்களுக்கு இருமல் இருக்குதா? இல்லைப்பா. சளி இருக்குதா? இல்லைப்பா. கடந்த 10 நாளில் ஜுரம் வந்திருக்குதா? அவர் கேட்டார், ஏப்பா நீ பையனா டாக்டரா? பேரப்பிள்ளை பிறந்திருக்குது, பேரப்பிள்ளையை பார்க்க போகிறதுக்கு பையனை கேட்குறாரு, எப்பா நான் வரலான் இருக்கிறேன் இன்னைக்கு. பையன் திருப்பி அப்பாவை கேட்குறான், இன்னைக்கு உங்களுக்கு ஜுரம் வந்துச்சா? 10 நாளில் சளி பிடிச்சதா? இருமல் இருக்குதா? அப்பா கேட்குறான், என்னப்பா டாக்டர் மாதிரி கேட்குறேன், நீ என்ன பையன் மாதிரியே இல்லையா? அவன் சொல்கிறான், இல்லைப்பா உங்களுக்கு ஏதாவது வந்து பையனுக்கு வந்துட்டா. அவ்வளோ விசுவாச குடும்பம், அவ்வளோ விசுவாச குடும்பம். ஏன் இந்த கொரோனாவில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? மருந்து இல்லை, சுகமாக்க முடியும். ஆனால் யாரால சுகமாக்க முடியும்? ஏசப்பா தான் சுகமாக்குவாரு, உங்களை கொண்டு தான் சுகமாக்குவாரு. ஆனால் உங்களுக்கு என்ன வேணும் சுகமாக்குறதுக்கு? விசுவாசம் வேணும். உங்களுக்கு பேர் என்ன? பேரு தான் விசுவாசி. வேஸ்ட் பேர் தான் விசுவாசி. பேர் நல்லா பார்த்தீங்கன்னா வெள்ளச்சாமின்னு இருக்கும், கருப்பா இருப்பான், பார்த்துருப்பீங்களா? அதே மாதிரி தான் பேர் தான் என்னது? விசுவாசி. விசுவாசமே இல்லாத வாசி இது. விசுவாசமே கிடையாது. விசுவாசம் இருந்திருந்தால் கொரோனா சுகமாகி இருக்கும். உங்க வீடு ஒரு ஹீலிங் சென்டரா மாறி இருக்கும். உங்க வீட்டுக்குள்ள அற்புதம் நடந்திருக்கும். குறைஞ்சபட்சம் நீங்க பயப்படாம இருந்திருப்பீங்க. இப்ப என்ன ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா? நீங்க விசுவாசியா இல்லைன்னு சொல்றாரு. விசுவாசிங்கிற பேர்ல பயப்படுகிற ஜனங்கள். விசுவாசம் இருந்தா பயம் வராது. பயம் இருக்குதுன்னா விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. இதான் நடந்துச்சு. நீங்க நல்லா ஜெபம் பண்ணி இருந்தீங்கன்னா ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை நீங்கள் செய்திருக்க முடியும். யோசிச்சு பாருங்க, ஒரு அற்புதம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக ஜனங்களாம் எங்கே வந்துடுவாங்க? உங்கள் வீட்டை தேடி வந்துடுவாங்க, உங்கள் சபைக்கு வந்துடுவாங்க. இங்கே இயேசுநாதர் சுகம் கொடுக்குறாராமே, ஒரு நாளைக்கு 10 பேருக்கு 20 பேருக்கு 30 பேருக்கு சுகமாக்கி அனுப்பிட்டே இருக்கலாம். வேதம் சொல்லுது, இயேசு பொழுது சாயும் வரை அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார். அந்த ஒரு காலம் திருப்பி சபைக்குள்ளே வந்திருக்கோம். நாம கதவை சாத்தியா, சரி நம்ம கதவை சாத்தி விட்டாச்சே, நம்ம விசுவாசமாக நம்ம போய் ஜெபம் பண்ணியிருக்கலாமே, நம்ம போகலையே. இதான் நடந்து. நமக்கே பயம். விஷயம் அதான். வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? வந்துருச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நான் அப்போவே சொன்னேன், நான் சொன்ன மாதிரியே வந்துருச்சு. பார்த்தீங்களா? நீங்கள் சொன்ன மாதிரியே வரல, நீங்கள் சொன்னதுனால தான் வந்துச்சு. யோபு என்ன சொல்கிறாரு? நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. அவர் பயந்தது அவர் பயந்த மாதிரி வந்துச்சு இல்லை, அவர் பயந்ததுனால வந்துச்சு. அவர் விசுவாச அறிக்கையில் வராதுன்னு சொல்லியிருந்தார்னா ஜீவனும் மரணமும் எங்கே இருக்கு? நாவின் கீழே இருக்கு. இது என்னை தொடாதுன்னா தொடாது, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. நாம நல்ல சான்ஸை விட்டுட்டோம். ரெண்டாவது, நீங்க குறைஞ்சபட்சம் நல்லா ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வராமையாவது தடுத்துருக்கலாம். நிறைய விசுவாசி ஊழியர்கள் கொரோனாவில் என்ன செய்யப்பட்டாங்க? பாதிக்கப்பட்டாங்க. நிறைய பேர் இறந்தும் போனாங்க. குறைஞ்சபட்சம் நம்மகிட்ட அது இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்மை காக்க வல்லமை உள்ளவராய் இருந்திருப்பார். அல்லேலூயா. சரி, போயிருச்சு. இப்போ 3வது முத்திரை வருது. இந்த 3வது முத்திரை பஞ்சம். இதை 2021 நாங்கள் சொல்லிக்கிட்டே வரோம். இப்போ திருப்பி இதே தான் 2021 சொல்லிக்கிட்டே வரோம். இப்போவும் எங்களை தான் திட்டுறான். இருந்து போட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எரேமியா காலத்துலேருந்து இதானே நடக்குது. வந்து தீர்க்கதரிசி சொல்லுவான், இந்த மாதிரி நேபுகாத்நேச்சர் பிடிக்க வராருன்னு. சிதேக்கியா போட்டு எரேமியா தான் அடிப்பான். என்னடா எருசலேம் மண்மேடாகுன்ற அட்ரா அவனை அப்படின்னு அடிச்சு விட்டான். அடிச்சு போட்டு எங்கே வச்சுட்டான்? காவல் வீட்டில் கொண்டு போய் வச்சு விட்டாங்க. அந்த காலத்துலேருந்து இதுதான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. போய் சொல்கிற தீர்க்கதரிசியெல்லாம் அடிப்பான். இன்னும் நீ அபத்தம் பேசுகிறாய். அப்புறம் அவனே கண்ணு குருடாகி போவான். சிதேக்கியா கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவான்? கண்ணை குருடாக்கி கூட்டிகிட்டு போவாங்க. நல்ல விதமாக சொன்னால் கேட்க போகிறது இல்லை, சொன்னால் நம்மளை தான் திட்டுவான். அப்புறம் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு ஐசியூலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. ஏன் கண்ணு குருடானோ? சொல்லும் போதே கேட்டிருக்கலாம்ல. இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. திருப்பியும் சொல்கிறேன், 2021 இதை சொல்லிட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய எக்கனாமிக்கல் கிரைசிஸ். தராசை பிடித்திருந்தான். அதோடு கூட வசனம் தெளிவாக சொல்லுது, உணவு பாதிக்கப்படும். எந்த உணவை பற்றி 2000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொல்றாரு பாருங்க. ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி பாருங்கள். 2021 ஆண்டவர் சொன்னாரு, இந்த 3வது முத்திரை வரப்போது, நீ அதை பற்றி பேச தொடங்குன்னு சொன்னார். கரெக்டாக 2021 நவம்பர் மாதம் மிக துல்லியமாக உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பித்த உடனே உலகத்திலேயே கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 நாடு உக்ரைன், நம்பர் 2 நாடு ரஷ்யா. ரெண்டும் சண்டை போட ஆரம்பித்த உடனே கோதுமை உற்பத்தி நின்றுச்சு. நின்ன உடனே உலகமே கோதுமை பஞ்சத்துக்குள்ளே போக தொடங்குச்சு. 2021
ஏப்ரல்ல இருந்து இதை நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். நடந்தது 2021 நவம்பரில். 2022 ஆரம்பிக்கும் போது இது வரைக்கும் சொன்ன போது அந்த 6 மாதம் யாருக்கும் அது ஒன்றும் புரியல. கொஞ்சம் பேருக்கு மட்டும் புரிய தொடங்குச்சு. எப்பன்னு கேட்டிங்கன்னா 2022 மே மாதத்தில் ஸ்ரீலங்கா திவாலாச்சு. எதனால திவால் தெரியுமா? வசனம் கீழே போவாங்க, அந்த பத்திரிக்கை அது அவங்க ஊர் பத்திரிக்கை என்ன வந்திருக்குது பாருங்க. உணவு பஞ்சம் தாக்கும் ஸ்ரீலங்கா, இலங்கை திவாலானது. திவால்னா தராசு, எக்கானமி, கீழே உள்ளது உணவு பஞ்சம். பர்டிகுலரா அப்படியே வார்த்தை நிறைவேற தொடங்குச்சு. 100% கர்த்தர் சொன்னபடியே உணவு பஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஊரா ஆரம்பிச்சிச்சு, ஒவ்வொரு ஊரா வந்துச்சு. அதுக்கு அடுத்து பாகிஸ்தான். நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம், பாகிஸ்தானில் 9 மணி நேரம் கரண்ட் கட்டு, பாகிஸ்தானில் பால் கிடைக்கல, பாகிஸ்தானில் கோதுமை பிரச்சனை வருது, எல்லாம் வந்துச்சு. சரியா ஆண்டவர் சொன்னபடி 2023 ஆரம்பிக்கும் போது அந்த 6வது வசனம், ஒரு பணத்திற்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும், அந்த வசனம் அப்படியே நிறைவேறிச்சு. பாகிஸ்தானில் மிகப்பெரியதான பஞ்சம். பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் பின்னடைந்துள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. என்னது 1500 ரூபாய்? என்னது 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? 1 பணத்திற்கு 1 படி கோதுமை. அப்படின்னா நீங்கள் நினச்சக்கூடாது 1 ரூபாய்க்கு 1 கோதுமை நினைக்கக்கூடாது. அங்கே என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? 1ஆம் நூற்றாண்டில் 1 பணங்கிறது எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ தெரியுமா? இப்போ சீஷர்கள் இயேசுவை கேட்குறாங்க. 5000 புருஷர் வந்துட்டாங்க மீட்டிங்க்கு. புருஷர் மட்டுமே எத்தனை பேர்? 5000. அப்போது பெண்கள் வந்திருப்பாங்க, பிள்ளைகள் வந்திருப்பாங்க, எல்லாரும் சேர்த்து ஒரு 10,000 பேர்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10,000 பேருக்கு சாப்பாடு போடணும்னு கேட்குறாங்க. அதனால தான் அவர் வனாந்தரத்தில் கூப்பிட்டு போய் எல்லாரையும் உட்கார வச்சார். 10,000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு எவ்வளோ ஆகும்னா ஆண்டவர் சொன்னார்ல, நீங்களே உணவு கொடுங்கள் அப்படின்னும் போது விசேஷங்கள் எவ்வளோ ஆகும்னு சொன்னாங்க? 200 பணம் ஆகும் என்று சொன்னார்கள். 10,000 பேருக்கு 200 பணம் அப்படின்னு சொன்னால் 1 பணத்துக்கு எத்தனை பேருக்கு சாப்பாடு போடலாம்? குறைஞ்சபட்சம் இப்போ 1000 பேருக்கா? ஐயோ, என்னோட மேக்ஸில் வீக்கான ஆள்லாம் இருக்குது, நான் தான் வீக்குன்னு நினச்சேன். அப்போ கணக்கு பார்த்துங்க, 100 பணத்துக்கு 5000 பேருக்கு போடலாம். அப்போ 1 பணத்துக்கு 50 பேருக்கு போடலாம் சாப்பாடு. 1 கிலோ கோதுமை 1500 ரூபான்னா நம்ம ஊருக்கு 750-800 ரூபா. 800 பேருக்கு எத்தனை பேருக்கு சாப்பாடு போடலாம்? ஒரு 8 பேருக்கு போடலாமா? ஆனால் அங்கே எத்தனை பேர் சாப்பாடு தெரியுமா? கிட்டத்தட்ட 1500 ரூபா விற்கிது. பார்த்துக்குங்க, அப்போ எவ்வளோ பேருடைய சாப்பாடு? 1 கிலோ கோதுமை அவ்வளோ விலை விற்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸ்ரீலங்காவில் 1 கிலோ கோதுமை 3000 ரூபா. நேற்று 1 லிட்டர் பால் 1000 ரூபா. விளையாட்டுக்கு சொல்லலை, ஸ்ரீலங்காவில் ஆள் இருந்தால் கேளுங்க. 1 லிட்டர் பால் 1000 ரூபா. 1 கிலோ தக்காளி 600 ரூபா. 1 கிலோ உருளைக்கிழங்கு 800 ரூபா. 1 கிலோ சிக்கன் 3000 ரூபா, 2000 ரூபா. 1 முருங்கா 1000 ரூபா. இது ஸ்ரீலங்கா நிலைமை. இதை விட மோசமான நிலைமை பர்மா. 4 பேர் பர்மாவில் போய் சாப்பிட்டா 1 லட்ச ரூபா ஆகும். நான் போனதுனால சொல்கிறேன் உங்களுக்கு. உணவு பஞ்சம் உலகம் முழுக்க போயிட்டு இருக்குது. 2022லேருந்து 21 ஸ்டார்டிங்லேருந்து வந்துடுச்சு. 2022 அப்படியே அந்த வசனம் துல்லியமாக நிறைவேறிடுச்சு. இப்போ ஸ்ரீலங்காவில் இந்த வருஷம் இன்னும் 2 மாதத்தில் வேட் போட போகிறாங்க, வேல்யூபிள் ஆடட் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட போகிறாங்க. அதை போட்டாங்கன்னா இன்னும் 10 மடங்கு 20 மடங்கு விலை ஏறப்போகுது. ஒரு 5 பிஸ்கெட் நம்ம ஊரில் விற்கிது பார்த்தீங்களா, குட் டே பிஸ்கெட்லாம் ஒரு 5 இருக்காது, 10 இருக்கும் நம்மளதில். அவங்க ஊரில் 5 தான் இருக்கும். அந்த 5 பிஸ்கெட் உள்ள பாக்கெட் 250 ரூபா. பிள்ளைகளுக்கு பாலும் வாங்க முடியல 1000 ரூபா, பிஸ்கெட்டும் வாங்க முடியல. ஒரே ஒரு பிரெட்டு 100 ரூபா 200 ரூபா. ரொம்ப கவலைக்கிடத்துல உலகம் போயிட்டுருக்குது. 3வது முத்திரை நடந்துட்டு இருக்குது. திருப்பியும் சொல்கிறேன், தமிழ்நாடு ஏதோ ஒரு கிருபையில் தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. இதை விட மோசமான கண்டிஷனில் தான் வடநாடு இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்களே, இந்தியா நல்லா இருக்குதுங்கிறாங்களே, இந்தியா ஒன்றும் நல்லாலாம் இல்லை.
நான் சொல்ல, அவங்களே தான் சொல்றாங்க. கோதுமை நமக்கே பத்தாதுன்னு கோதுமை ஏற்றுமதியை நிறுத்திட்டாங்க. இப்போ அரசாங்கம் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கு பாருங்க, நாடு முழுவதும் படிக்க முடியுதா என்னன்னு? நாடு முழுவதும் என்ன இருக்குது? நாடு முழுவதும் என்ன இருக்கு? வறட்சி இருக்கு. கவர்மெண்ட், நான் சொல்லல, கவர்மெண்ட் சொல்லுது. இன்னைக்கும் விலைவாசி எங்க நிக்குதுன்னு பாத்துக்குங்க. கர்த்தர் ஏதோ கிருபையா தமிழ்நாட்டையும் கேரளாவையும் கர்த்தர் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாரு. பல இடங்கள் மிக மோசமா போயிட்டு இருக்குது. ஏன் வடநாட்டுக்காரன் அத்தனை பேர் இங்க வந்துட்டான்? ஒரு நாளைக்கு 1000 பேர் வேலை பார்க்கற வரான்ல, ஏன் வரான்? அங்க போனப்போ கேட்டோம், மாசம் 100 ரூபா சம்பளத்துக்கு வேலை இல்லையாமா? மாசத்துக்கு 100 ரூபா சம்பளத்துக்கு வேலை இல்லையாமா? இங்க வர வடநாட்டுக்காரங்களா எப்படி வேலை பார்க்கறாங்கன்னு நினைக்கிறீங்க? 10 பேர் 20 பேர் மொத்தமே கான்ட்ராக்ட் கூட்டு வந்துடுறாங்க. மாச சம்பளம்லாம் கிடையாது அவங்களுக்கு. கான்ட்ராக்ட் சோறு போட்டு, அவனுக்கு சோறுனா நம்மள மாதிரி கூட்டு பொரியல்லாம் கேட்க மாட்டான். அவனுக்கு 10 கிலோ கோதுமை 10 கிலோ உருளைக்கிழங்கு, வேலை முடிஞ்சு. அவனுக்கு சப்பாத்தியை எண்ணெய் போட்டு உங்களை மாதிரிலாம் முறுமுறுன்னுலாம் சுட மாட்டான். அடுப்பில் வச்சான், கல்லை வச்சான், சப்பாத்தியை தட்டி போட்டுருப்பான், எண்ணெய் எல்லாமே சுடுவான், உருளைக்கிழங்கை வேக வச்சு பிசைஞ்சு மேலே மிளகா பொடியை போட்டு அவன் சாப்பிட்டுட்டே இருப்பான். ஆனால் காலைல 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேலை பார்ப்பான். நம்ம ஆள் பாருங்க, வர்றதே 7 மணிக்கு தான் வருவான். வந்த உடனே டீ குடிக்க போயிடுவான். மதியானம் சாப்பாட்டுக்கு 1.5 மணி நேரம் எடுத்துப்பான். அதுலேயும் கூட்டு பொரியெல்லாம் சாப்பிட்டு முடிக்கும் போதே 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தூக்கம் ஒன்று வரும். ஒரு 1/2 மணி நேரம் சாய்வார். அப்புறம் 5:30 மணிக்கு டீயை குடிச்சிட்டு புறப்பட்டுருவார். ஏன் வடநாட்டுக்காரன் இவ்வளோ வந்து இங்கே வேலை பார்க்குறான் தெரியுமா? அவன் ஊரில் மாதம் கூட சம்பளம் கொடுக்க வழியே கிடையாது. அங்கங்கே புறப்பட்டு இந்தியா முழுக்க போயிட்டு இருக்கிறான். ஏதோ கிருபை. திருப்பியும் சொல்கிறேன், இங்கே இருக்கிறவங்களாம் பெரிய ஞானமுள்ள அரசியல்வாதிலாம் கிடையாது. கர்த்தர் நம்மேல் வச்ச தயவு இங்கே பாதுகாத்துட்டு இருக்குது. அன்னையிலேருந்து நான் அதை தான் சொல்லுவேன். உங்களுக்கு தான் என்ன கான்செப்ட் தெரியுமா? டிஎம்கே இருந்தால் நல்லா இருக்கும், ஏடிஎம்கே இருந்தால் நல்லா இருக்கும், காங்கிரஸ் இருந்தால் நல்லா இருக்கும், கம்யூனிஸ்ட் தான் நல்லா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் இருந்தால் தான் நல்லா இருக்கும். யார் இருந்தாலும் அது கர்த்தருடைய துணை நமக்கு இருக்கணும். இப்போ வரைக்கும் அதான் நடந்துக்கிட்டே இருக்குது. யோசித்து பாருங்க. நான் தான் சொல்லுவேன், நீங்கள் புனித பயணம்னு எருசலேமுக்கெல்லாம் போகிறத விட்டுட்டு ஒரு ட்ரிப்பு ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வாங்க. அதை விட கம்மி தான், அதை விட கம்மி தான். ஒரு ட்ரிப்பு மணிப்பூர் போயிட்டு வாங்க. எருசலேமுக்கு போயிட்டு வரதை விட காசு பாதி தான் செலவாகும். ஆனால் நீங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ள கர்த்தருக்குள்ள நீங்கள் பலப்பட்டு விடுவீர்கள். ஏன் தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய ஊழியங்களை போய் பாருங்க, அங்கே இருக்கிற பஞ்சங்களை பாருங்க, கஷ்டத்தை பாருங்க, அந்த ஜனங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் போய் பாருங்க. 1000 ரூபாய்க்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிற்பாங்க. இந்த ஒரு 1000 ரூபாய் இலவசமாக கிடைக்கிறதுக்கு. இந்த கோதுமை பேக்கெட்டை பாகிஸ்தானில் ஒரு மூட்டையை வாங்குறதுக்கு 4 பேர் செத்துட்டான். 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 100% என்ன செய்து நிறைவேறி கொண்டே இருக்கு. அந்த வசனத்துல இன்னொன்னு இருக்கு. ஆண்டவர் அழகா சொல்லி இருக்கிறார். என்ன தெரியுமா சொல்றாரு? எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாத. என்ன ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை பாருங்க. இந்த எண்ணெயும் திராட்சை ரசமும் இவ்வளோ உணவு பஞ்சத்துக்கு நடுவில் எது பாதிக்காம இருக்கும்? இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாற்றுற நம்பர் 1 பொருள் எது தெரியுமா? எண்ணெய் தான் காப்பாத்திக்கிட்டு இருக்குது. கச்சா எண்ணெய். நம்ம சொல்றோமே, உலக பொருளாதாரத்தையே மொத்தம் காப்பாத்துது. இப்போ கூட 3ஆம் உலக யுத்தம் ஏன் வெடிக்க போகுது தெரியுமா? அவங்க எண்ணெய் கப்பலை போக விட மாட்டேங்கிறாங்க, அந்த பக்கமும் இந்த பக்கமும். அதனால தான் விலைவாசி ஏறுதுங்கிறான். ஆனால் எண்ணெய்க்கு பஞ்சமே இல்லை. கோதுமை உற்பத்தி இல்லை, ஆனால் எண்ணெய் உற்பத்தி இருக்கு. சவுதி அரேபியாவில் டெய்லி என்ன பண்ணுறாங்க? ஈரானில் எடுக்கிறாங்க, சவுதி அரேபியா எடுக்கிறாங்க, ரஷ்யாவில் எடுக்கிறாங்க, ஏன் இந்தியாவிலே எடுக்கிறாங்க. எண்ணெய் பிரச்சனை இல்லை, எண்ணெய் தான் இன்னைக்கு காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த வசனம் என்னைக்கு உள்ளது தெரியுமா? இன்று உள்ளதல்ல, 1900 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. பத்மு தீவிலே யோவானுக்கு கொடுக்கப்பட்டது. இத்தனை துல்லியமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தேவனும் வேதமும் உலகத்தில் வேறு ஒன்று கிடையவே கிடையாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த வேதாகமும் மட்டும்தான். அதை கர்த்தர் நம்ம கையில் எழுதி கொடுத்திருக்கிறார். அதை தான் ஆண்டவர் சொல்றார், நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவர்கள் அதை கையில் இருக்கிற தேவனுடைய புக்கை விட்டுட்டு ஃபேஸ்புக்கில் உட்காந்துருக்கான். என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? உலகம் போற போக்கே சரியில்லை. உலகம் எந்த போக்கில் போனாலும் சரி, நம்ம போற போக்க ஒருத்தர் பாதுகாக்கிறவர் இருக்கிறாரு, பத்திரமா பாதுகாத்துக் கொள்வார். இன்னைக்கு 3வது முத்திரையின் காலம் போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் இன்னும் உச்சத்துக்கு போகும். வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபாரம்னு ஒன்று இருக்கு. அவனே சொல்லிட்டான், மிக மோசமான இடத்துக்கு உலகம் போயிட்டு இருக்குது. விலைவாசி இன்னும் பெரிய இடத்துக்கு போக போகுது. பேப்பர்ல பாருங்க. நான் சொல்றது எதுவுமே இல்லை, எல்லாத்துக்கும் இங்கே ப்ரூஃப் இருக்குது. எல்லாம் சொல்ல தொடங்கிட்டாங்க.
விலைவாசி இன்னும் ஏறும், கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே போகும். வாங்க முடியாத இடத்திற்கு உலகம் போக போகிறது. கடும் வறட்சி, பஞ்சம். 3வது முத்திரைக்கான காலம். சரி, இப்போ 2வது முத்திரைக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டணும். கொள்ளை நோய் வரப்போகுதுன்னு சொல்லி உலக சுகாதார மையம் சொல்லிச்சு, அதே மாதிரி வந்துச்சு. இப்போ வேதத்தில் சொன்னபடி இதெல்லாம் ப்ரூஃப். இதுக்கு வேல்யூபிள் ஆர்டர், என்ன சொல்கிறது, ஒரு அடிஷ்னல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு யூஎன் சொல்லியிருக்கிற வீடியோ கவனிங்க. யூஎன் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அதாவது ஐநா சபை என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு கடும் பிரச்சனையை உருவாக்கின என தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சனை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும், உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார். அதனை சமாளிக்க ஐநா அதிகாரிகள் சமாதான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள் எனவும் தெரிவித்தார். தெளிவாக சொல்லிட்டாங்க ஐநா சபையில். இவங்களுடைய ஒரு பிரான்ச் தான் உலக சுகாதார மையம். அவங்க தான் கொள்ளை நோய்க்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி வந்துச்சு. இவங்க தீர்க்கதரிசி கிடையாது. இவங்க என்ன செய்வாங்க, நடக்கிற டைம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு உலகத்தில் உள்ளதெல்லாம் பார்த்து நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்கிறது தீர்க்க தரிசனமாக நடக்காது, அவங்க பார்த்து அதோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு சொல்கிறாங்க. இப்போ உணவு பஞ்சத்தை பற்றியும் அவங்க 2023 சொல்லிட்டாங்க. மிக மோசமான உணவு பஞ்சம் ஆரம்பிக்க போகுதுன்னு. இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் உணவு பஞ்சம் மிக மோசமான இடத்தில் இருக்கும். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். இப்போவும் சொல்கிறேன், 2வது முத்திரையில் மிஸ் பண்ணிட்டோம். 3வது முத்திரைக்கு ஆயத்தமாகுங்க. ஆயத்தமாகுங்கன்னா என்ன செய்யணும்? உணவு பஞ்சம் வரப்போகுது, ஆயத்தமாகனா என்ன செய்யணும்? போகும்போதே என்ன பண்ணிடணும்? ஆளுக்கு 10 மூட்டை கோதுமை என்ன பண்ணிடுங்க, வாங்கிட்டு போயிடுங்க. 10 எண்ணெயை டின்னு வாங்கிட்டு போயிடுங்க. ஏன்னா இந்த ஆள் சொல்லிட்டான், நடக்குமோ நடக்காதோன்னு தெரியாது, இருந்தாலும் என்ன பண்ணிடுவான்? அதெல்லாம் ஆயத்தப்படுதல். கொள்ளை நோய்க்கு ஆயத்தப்படுங்கன்னா மருந்து வாங்கிட்டு போங்கன்னு அர்த்தம் கிடையாது. கொள்ளை நோய்க்கு ஆயத்தப்படணும்னா எப்படிப்பட்டிருக்கணும்? ஆயத்தம் விசுவாசத்தில் வளர்ந்துருக்கணும். இப்போ நாம் இதில் ஆயத்தப்படணும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு காரியத்தை நன்றாக கவனியுங்கள். இந்த கொள்ளை நோய் வரப்போவது, இந்த பஞ்சம் வரப்போவது உண்மை, வரப்போவதில் ஆரம்பிச்சாச்சு. இது பாதி தூரத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ உச்ச நிலையை அடையும். கொரோனா 2019 ஆரம்பிச்சிருச்சு டிசம்பரில். ஆனால் மார்ச் மாதம் வரைக்கும் நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. லாக்டவுன் போட்ட பிறகு தான் நமக்கு என்னவாச்சு, பெருசாக தெரிஞ்சிச்சு 4 மாதம் கழிச்சு. இப்போ அதே மாதிரி தான் இப்போது உணவு பஞ்சம் போயிட்டே இருக்குது. இப்போ பெருசாக தெரியாது. இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் ரொம்ப பெருசாக போகும்போது இப்போ ஒரு கூட்டம் சொல்லணும், அதெல்லாம் நடக்காது, கர்த்தர் கிருபை உள்ளவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உங்கள் பாடு. 2வது உங்கள் தீர்க்கதரிசிகள் வேறு இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு வேறு எனக்கு தெரியாது. 1ஆம் தேதி என்ன சொன்னாங்க? இதை திருநாங்கள் இருக்காங்களா? இல்லை, இப்போ நிறையா நம்மால் திருந்திட்டான். முந்தியெல்லாம் தீர்க்க தரிசன செய்தின்னு போடுவாங்க. இப்போ 1ஆம் தேதி தீர்க்க தரிசன செய்தின்னு போடுறதில்ல, வாக்குத்தத்த செய்தின்னு போட்டுடுறாங்க, புது வருட செய்தின்னு போட்டுடுறாங்க, சேஃப் கேம் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ உங்கள் தீர்க்கதரிசிகள் சொல்கிறதெல்லாம் உங்களோட இருக்கட்டும், பைபிள் சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த 3வது முத்திரை போகும்போது நாம் என்ன செய்யணும்னா, இதுக்காக உணவை வாங்கி வைக்கிறதாவோ இல்லை சேர்த்து வைக்கிறதோ கண்டிப்பாக கூடாது. ஏன்னா வசனத்தின்படி சேர்த்து வச்சா என்ன ஆகும்? அதை பூச்சி என்ன செய்யும்? அரிச்சு போடணும் ஆண்டவர் சொல்லிட்டார். சரி, அப்போ இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிளில் பஞ்சகாலம் வந்ததப்போ என்ன ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாருன்றதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இப்போ இஸ்ரவேலில் ஒரு பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சம் எந்த அளவுக்கு கொடிதாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வசனம் சொல்லுது, ஒரு புல்லு குதிரைக்கு புல்லு கூட என்ன செய்யலையா, கிடைக்கலையா. அதே மாதிரி ஒரு பஞ்சம் ஒன்று எந்த காலத்தில் வந்தது? ஈசாக்கு காலத்தில் வந்தது. நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அந்த பஞ்சம் வந்தபோது ஈசாக்கு என்ன செய்தாரா? ஆண்டவர் சொல்கிறாரு, என் வார்த்தையின்படி இந்த தேசத்தில் விதைன்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நடக்கும்போது, பஞ்சம் வரும்போது உலகத்துக்கு பஞ்சம் வரும். ஈசாக்கு விதைத்தார், கர்த்தர் அவரை 100 மடங்கு அந்த வருஷத்தில் ஆசீர்வதித்தார். அந்த வார்த்தை தான் அங்கே ரொம்ப முக்கியம். ஏதோ பஞ்சம் வந்தது ஒரு வருஷம், ஆசீர்வதிச்சது இன்னொரு வருஷம் இல்லை. பஞ்சம் வந்த வருஷத்தில் வசனம் சொல்லுது 100 மடங்கு கர்த்தர் அந்த வருஷத்தில் ஆசீர்வதித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்துக்கு பஞ்சம் வரும், ஈசாக்குக்கு விதை விளையும். உலகத்துக்கு பஞ்சம் வரும், எலியாவுக்கு காக்கா சாப்பாடு கொண்டு வரும்.
இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வரும், சாரிபாத்தினுடைய வீட்டுக்குள்ள மாவும் எண்ணெயும் குறைவுபடாமல் இருக்கும். அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அன்னைக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தவர் தான் இன்னைக்கும் தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்கிறாரு. அன்னைக்கு காப்பாத்தின தேவன் இன்னைக்கும் காப்பாத்துவார். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் அறிவுக்கு ஒத்து வராதுங்க, நாம ஏதாவது செய்யணும். நான் சொல்லுவேன், உங்க அறிவை தூக்கி தயவு செய்து குப்பை தொட்டியில போட்டுருங்க. உங்க அறிவை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. உங்க அறிவு எவ்வளவு தூரம் வேலை செய்யுதுங்கிறத நீங்க கல்யாணம் பண்ணும் போது நீங்க புரிஞ்சிருப்பீங்க, நம்ம அறிவு எவ்வளோ அழகா வேலை செஞ்சிச்சுன்னு. அதனால உங்களுக்கு சொல்றேன், உங்க அறிவு என்பது பார்க்கும் போது மட்டும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் காலம் ஃபுல்லாக ஏன் பண்ணோன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால சொல்கிறேன், உங்கள் அறிவெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. வேதம் சொல்லுகிறது, மாவும் எண்ணெயும் குறைவுபடாதபடி பாதுகாக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். இப்போ ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களை அற்புதமும் அதிசயமாய் நடத்த போகிறார். எப்படி அற்புதம் அதிசயமாய் நடத்துவார் அப்படின்னு கேட்டால், இப்போது சிலிண்டர் கிட்டத்தட்ட 800 ரூபாய் ஆகி போச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த வருஷம் எலெக்ஷன் வரதுனால இன்னொரு 100 ரூபா குறைப்பாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு குறைச்சிருவாங்க. உடனே நீங்கள் விலைவாசி குறைந்து விட்டது, ஆகவே பிரியமானவர்களே அதெல்லாம் நினைக்காதீங்க. ஜூன் மாதம் இருக்குது உங்களுக்கு, சரியா? மேலே எலெக்ஷன் இருக்கு, அதனால இன்னும் 100 ரூபா கூட குறையும், இன்னும் விலைவாசி குறையும். நம்மால் சொல்லுவாங்க, உலகத்திலேயே விலைவாசி ஏறிக்கொண்டிருக்கும் போது ஆப் கே இந்தியா கே அப்படின்னு சொல்லி இந்தியாவில் விலைவாசி என்ன செஞ்சிருச்சு, குறைஞ்சிருச்சும்பா. எல்லாம் மே மாதம் வரைக்கும். எலெக்ஷன் முடியட்டும், அடுத்த நாள் பாருங்க, ரிசல்ட் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். எல்லா மாநிலத்திலையும் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லட்டும், உங்க கேஸ் விலையை பாருங்க, 2000 ரூபாய்க்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அப்படிதான் இருக்கும். அப்போ நமக்கு எப்படி இதில் ஆண்டவர் போஷிக்க போகிறார் அப்படின்னு கேட்டா, நீங்க போய் கேஸ் கடையில் நின்ன உடனே இதோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வரும், உங்களுக்கு மாத்திரம் சிலிண்டர் 700 ரூபாய் சொல்ல போறாங்களா? இல்ல. பெட்ரோல் பங்குக்கு போய் நின்ன உடனே உங்க தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரிகிறது, நீங்கள் தேவனுடைய குமாரன் ஆமேன் அப்படின்னு சொல்லி குறைக்க போறாங்களா? இல்ல, ஒன்றும் செய்ய மாட்டான். இன்னும் சொல்ல போனா நம்மளை பார்த்த உடனே 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்பான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தாருக்கு அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும் போது முகம் சோர்வு அடைஞ்சிரும். நமக்கு இந்த சோத்திரம் பண்ணிட்டு போகும்போது கஷ்டம் இருந்தாலும் முகம் நல்லா இருக்கும். நம்மளை ஆண்டவர் நமக்கு ஆண்டவரை சொல்லி கொடுத்தது எப்படி சொல்லி கொடுத்துருக்காருன்னா, உபாசம் இருந்தாலும் நல்ல எண்ணெய் தடவி தலைவாரி நல்ல நீட்டா போங்கிறாரு. இப்போ நம்ம போனோம்னாலும் ஒருத்தங்கிட்ட போய் கேஸ் இல்லைன்னா யார் உங்க வீட்லயா, சும்மா கதை விடாதீங்க, உங்களை பார்த்தாலே தெரியல நல்லா சாப்பிட்டு நல்லா தெம்பா வந்திருக்கீங்கம்பா. நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற முகம் அப்படிப்பட்டதான ஒரு முகம். அது தேவனுடைய கலை நம்ம முகத்தில் இருக்குது. அது கலையா இருக்குதுங்கிறான்ல, வேற ஒன்றும் இல்லை, தேவ சாயல் நம்ம கிட்ட இருக்குது. அதனால உங்களுக்கு எனக்கும் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டானே ஒழிய குறைக்கல மாட்டான். அப்போ எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார்? எவ்வளவு வேணாலும் விலைவாசி ஏறும், அதை வாங்குகிற அளவுக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பலப்படுத்த போகிறார். இதுதான் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறதுங்கிறது. கர்த்தர் அதை கண்டிப்பா செய்ய போறார். பஞ்சம் இருக்கும். ஈசாக்குக்காக ஆண்டவர் தேசத்தின் பஞ்சத்தை மாற்ற மாட்டார். உடனே ஈசாக்குடைய வயல்ல மட்டும் மழை பெய்யாது. ஆனா ஒண்ணு நடக்கும், ஈசாக்கு விதைக்கிற விதை மட்டும் முளைக்கும். எப்படிங்க முளைச்சது? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நம்மளை பார்த்து கேட்பாங்க, எப்படிங்க இவ்வளோ கஷ்டத்தில் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, எப்படி முடிக்கிறீங்க? நாங்கள் ஒன்றும் பெரிய அறிவாளிலாம் இல்லை, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சார், ஆகவே நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். கொரோனாவில் நிறைய பிரச்சனை வந்தோடனே ஒரு பெரிய காஃபி கம்பெனி ஓனர், கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு அதிபதி, சூசைட் பண்ணி செத்துட்டார். நீங்கள் படிச்சிருப்பீங்க பேப்பரில். பெரிய காஃபி கம்பெனி ஓனர், நிறைய சொத்து இருக்குது, வித்து அடைச்சிட முடியும். ஆனால் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு எண்ணம் இல்லை, தைரியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு எனக்கும் பணமே கையில் இல்லை, நாளைக்கு வருமானு கூட தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று இருந்துச்சு, என் தேவன் என்னை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அது என்னை ஆசீர்வதித்து காப்பாற்றி கொண்டு வந்து இன்னை வரைக்கும் நிறுத்திருச்சு. அந்த தேவன் தான் இந்த பஞ்ச காலத்திலும் உங்கள் வீட்டிலும் என் வீட்டிலும் இருக்க போகிறார். நீங்கள் விசுவாசிங்கன்னா வீட்டில் தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. உங்கள் வீட்டில் எண்ணெயும் மாவும் குறைவுபடாதபடி கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யோசிக்காதீங்க. கொரோனாவில் ஒரு அம்மா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்க, அவங்களுடைய பிள்ளைக்கு கணவர் கிடையாது, 3 பிள்ளைகள். அன்னைக்கு இருந்தது கடைசி அரிசி, அவ்வளோதான், போட்டாச்சு, போட்டு செஞ்சாச்சு. நைட்டு படுக்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க அழுதுட்டே, ஆண்டவரே நாளைக்கு என் பிள்ளைகளுக்கு கஞ்சி காய்ச்சறது கூட என்ன இல்லை, சாப்பாடு இல்லை, நீங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும். காலையில் பிள்ளைங்க பசின்னு கேட்கும் போது நான் என்ன செய்வேன் ஆண்டவரேன்னு அழுதுகிட்டே தூங்கிட்டாங்க. காலையில் கதவை தட்டுறாங்க, இந்த அம்மா நல்லா தூங்கிட்டாங்க. கதவை தட்டி திறந்தா அந்த சபையினுடைய போதகர் கொண்டு வந்து
15 நாளைக்கு தேவையான மளிகை சாமானை கையில் கொடுத்துட்டு ஆண்டவர் கொடுக்க சொன்னார்னு கொடுத்துட்டு போயிட்டார். முந்தின நாள் நைட்டு ஒரு பிடி அரிசி கிடையாது, மறுநாள் காலையில் 15 நாளைக்கு தேவையான சாப்பாடை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். இங்கே சமீபத்தில் ஒரு சாட்சி சொன்னாங்க, நாகர்கோவில் பக்கத்தில், சேலம் பக்கத்தில் ஒரு சாட்சி சொன்னாங்க. திடீரென்று ஒருத்தர்கிட்ட ஆண்டவர் சொன்னாராம், நல்ல பணக்காரரு, அவர்கிட்ட சொன்னாராம், அந்த ஊழியக்காரருக்கு கொண்டு போய் ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு ஒரு ஆஃபரிங்கை கொண்டு போய் கொடுன்னு. இவர் வீடு அவர் வீட்டிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி. இப்போ இவர் சொன்னாராம், ஆண்டவரை காலையில் போகிறேன்னு. ஆண்டவர் சொன்னாராம், ஏன் இப்போ ஏன் போக மாட்டார், நான் தான் கார் கொடுத்துருக்குறேனே உனக்கு, கார் எடுத்துகிட்டு போன்னு. இவர் நைட்டு 2 மணியோ 3 மணியோ எடுத்து கிளம்பி ரெடியாகி காலைல போய் சேரும்போது 6 மணி போய் கதவை தட்டுறாரு. போனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி அந்த சாமானையும் காசையும் கொடுக்கும்போது அந்த ஊழியக்காரை கட்டி பிடிச்சிட்டு அழுதாராம். இனி நாங்கள் என்ன செய்யறதுனே தெரியல, நான் ஊழியத்துக்கு வந்துட்டோம், யாரையும் காசு கேட்டு எங்களுக்கு பழக்கம் இல்லை, ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் தான் போஷிக்கணும்னு நினச்சோம், ஆனால் கர்த்தர் 100 கிலோமீட்டர்லேருந்து ஒரு ஆளை அனுப்புவார் நான் எதிர்பார்க்கவே இல்லைனாரா. கர்த்தர் நினச்சா பரலோகத்திலேருந்து தூதனையே அனுப்பி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு எனக்கு இருக்க வேண்டியது விசுவாசம் மட்டும்தான். ஏன்னா நம்ம தேவன் மட்டும்தான் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறதுனால நமக்கு நிச்சயம் செய்வார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக செய்வார். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா எனக்கு செய்வது அதிக நிச்சயம். அல்லேலூயா. இரண்டாவது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமானது, ஆண்டவர் இவைகளுக்கு நடுவில் உங்களுக்கு இந்த சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே கொஞ்சம் நிறையா தான் தருவார். நான் விசுவாசத்தில் தான் சொல்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு, நிறைய தரப்போறாரு. எதுக்கு நிறைய தரப்போறாருன்னா, நீங்கள் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை பரணி மேலே வச்சு மூடிட்டு சமைச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு மிச்ச மீதியை நீங்கள் கட்டிலுக்கு அடியில் வச்சுட்டு ஐயோ சோத்திரம் ஆண்டவரே எனக்கு 2 வாரத்துக்கு ஆண்டவர் எது கொடுத்தாருன்னா, நீங்கள் சாப்பிட்டுட்டு திருப்தி அடைந்து உன் வீட்டு வாசலில் இருக்கிற தரித்திரனுக்கும் லேவியனுக்கும் விதவைகளுக்கும் போஷிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். வசனம் அப்படி தான் சொல்லுது. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு தரது எதுக்கு தெரியுமா, உங்களுக்கும் உங்களோடு கூட இருக்கக்கூடியதான அந்நியர் பரதேசிகள் யார் யாரெல்லாம் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதுதான் நீங்கள் பண்ண போகிற ஊழியம். என்ன ஊழியம் தெரியுமா, நீங்கள் கொடுக்கும்போது அவன் என்ன நினைப்பான் தெரியுமா, இந்த காலத்தில் உருப்படி அரிசி கூட கொடுப்பதற்கு அரசாங்கத்திலேயே இல்லாத காலத்தில் இவன் கொண்டு வந்து எனக்கு சாப்பாடு கொடுக்குறானே, இவனே இவ்வளவு அன்பாக இருப்பானால் இவனுடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்று உங்கள் மூலம் தேவன் வெளிப்பட போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இது வரைக்கும் சேர்த்தது போதும். நான் சொல்றது புரியுதா? பீரோக்குள்ளே இருக்கிறது போதும். 35 புடவை 40 புடவை வச்சுக்கிட்டு போதும். 20-25 சட்டையை வச்சிருக்கிறீங்க போதும். ஆண்டவர் 3 வேளை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறாரா, போதும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இன்னொரு 4 நாளைக்கு தேவையானது இருக்குதா, போதும். விட்டுருங்க, நல்லா சாப்பிடுங்க. உங்களை சாப்பிட வேணானே சொல்ல, அதோட கூட இல்லாதவங்களுக்கு கொடுங்க. எனக்கு 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 எனக்குன்னு வச்சு 45 வயசு தான் ஹார்ட் அட்டாக்ல போயிட போறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, தெரியாமல் இந்த மீட்டிங்க்கு வந்துட்டோம் போல, இருந்தாலும் என்ன இப்படி சொல்லி அனுப்புகிறானே போகும்போதுன்னு. பின்ன என்ன, எவ்வளோ போட்டாலும் மொத்தத்தையும் மொக்கிறது. இப்படி போகும்போது திங்கிறது, வரும்போது திங்கிறது, வாயை அரைஞ்சினே இருக்கு. சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமனமாங்குது. அப்புறமா வந்து பாஸ்டரை கேட்குது, என்னன்னே தெரியல பாஸ்டர், உடம்பு ஊதிக்கிட்டே போகுது, டாக்டர் கூட என்னன்னே தெரியல, என்ன திங்கிறது, அரைக்கிறத நிறுத்திடுங்க, ஊதுறது நின்றோம். இதில் வேற கேட்டால் ஒரு ஆசீர்வாதம் வேற, ஆண்டவர் இடது புறமும் வலது புறமும் கழுகி பெருகும்படி செய்தார். 3 வேளை நல்லா சாப்பிடுங்க. இன்னொன்று, உங்கள் பிள்ளைங்கிட்ட சொல்லுங்க, இந்த சாப்பாடை கொஞ்சம் வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லுங்க. கொண்டு போய் அப்படியே குப்பையில் கொட்டுது. இந்த சாப்பாடு, ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் 100 கோடி பேர் உலகத்தில் இருக்கிறான். 100 கோடி பேர். நான் என்ன சொல்கிறேன், சாப்பாடு வாங்குங்க. சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த சாப்பாடை வாங்கும் போது இந்த மணல் கலவை சிமெண்ட் கலவையை வாங்குற மாதிரி மொத்தமாக கூம்பாக கொட்டிக்கிறான். அப்படியே எல்லாத்தையும் கொட்டி 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 சுற்றி அவர் தட்டு எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு சீர்வரிசை கொண்டு வர மாதிரியே கொண்டு வராங்க எல்லாத்தையும் வச்சு. எதுக்கு அப்படி கொண்டு வருவிய? எங்கே ஓடி போகுது அந்த சாப்பாடு? கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 4 தடவை தின்னா என்ன, இப்போ நடக்கிறதுக்கு கஷ்டம். அப்படியே மொத்தத்தையும் கொண்டு வந்து காட்டு, அப்புறம் திங்க முடியாமல் அப்படியே எல்லாத்தையும் வச்சுட்டு என்ன செய்யலாம், கர்த்தர் அளவுக்கு அதிகமாக கொடுக்குறாரு, என்ன செய்யறது? கத்தியை வைப்பாரு, தொண்டையில் கத்தியை தான் வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க, கீழே கொட்டாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே நேரத்தில் ஏழைகளை நினைங்க. ஆண்டவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா, தரித்திரருக்கு உதவி செய்வது. சோதம் ஏன் அழிஞ்சிச்சு தெரியுமா?
சோதோமியா அழிஞ்சிச்சுன்னு ஆண்டவர் சொல்லுவார். வெறும் ஓரின சேர்க்கை மட்டும் அவங்களுக்கு காரணம் இல்லை சோதோம் அழிஞ்சதுக்கு. வாசிங்க எசேக்கியேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 49வது வசனம் வாசிங்க பார்ப்போம். ம் 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 இவைகளே சோதோமுடைய அக்கிரமத்தில் ஒன்று என்னென்னா ஆகார திரட்சி. நிறைய சாப்பாடு இருந்துச்சு, நிறைய, அது பாவம் இல்லை. ஆகார திரட்சி நிறைய ஆண்டவர் கொடுக்குறாரு, அளவுக்கு அதிகமாகவே கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். தொடர்ந்து வாசிங்க. ம் இருந்தன, சிறுமையும் எளிமையினுடைய கையை. அதான் அர்த்தம். எங்கிட்ட நிறைய சாப்பாடு இருக்கு, ஆனால் அங்கே சாப்பிடாம ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு அதை கொடுக்கல. எங்கிட்ட அதிகமாக இருக்கிறது தப்பு இல்லை. ஏன் எங்கிட்ட ஆண்டவர் அதிகமாக கொடுக்குறாரு தெரியுமா? நான் சாப்பிட்டு கீழே கொட்டுறதுக்கு இல்லை, நான் சாப்பிட்டு எனக்கு முன்னாடி இருக்கிற ஏழைக்கு கொடுக்கறதுக்கு. ஏன் தெரியுமா? அவன் தேவனை அறியாதவன், அவன் தேவனை அறிவதற்கு ஒரு வழி இருக்கிறது. நீ கொடுக்குற ஆகாரம் அவன் தேவனை அறிய பண்ணும். நீ சுவிசேஷம் சொல்லவே வேண்டாம், நீ கொடுத்து பாரு, உன் தேவனை அவன் தெரிந்து கொள்வான். ஏன்? மனுஷனால் முடியாதது தேவனால் தான் முடியும்னு அவனுக்கு தெரியும். அவன் சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கடவுள் மாதிரி வந்து கொடுக்குறீங்க. கடவுள் மாதிரி இல்லை, கடவுள் அனுப்பிச்சிருக்கிறான்னு சொல்லணும். இதுதான் ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்குற. ரெண்டாவது ஒன்று, நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கணும். உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கும், உங்களுடைய மாவு செய்கிற தொட்டி குறையாது, ஆண்டவர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார். நான் எப்பவும் சொல்லுவேன், தேவனை ஏற்றுக்கொண்ட நாள்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஆகார குறைவு வந்ததே கிடையாது. ஏன்னா கர்த்தர் எப்படியும் என்ன செய்கிறாரு? போஷிச்சிருவார். சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். இவர் அன்றைக்கி ஒருத்தர் பார்த்தோம், அவர் அன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம். பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவங்களை கர்த்தர் மாற்றி இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கி அவர் இன்னைக்கு எத்தனையோ பிச்சைக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். கர்த்தர் நம்மளை உயர்த்துறதுக்கு ஒரு நாள் ஆகாது. ஆடு மேய்க்கிறவனை ராஜாவாக மாற்றி விட்டுருவார். ஆனால் நாம் ரெடியாக இருக்கணும். எதுக்கு தெரியுமா? நம்ம மூலமாக கர்த்தர் இன்னும் ஒரு பெரிய கூட்டத்தை ரட்சிக்க விரும்புகிறார். அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கை நீளணும். வாங்கிறதுக்கு இருக்கிறத விட கொடுக்கறதுக்கு கை அதிகமாக நீளணும். நிறைய பேருக்கு இந்த காசை கொடுக்கவே தோணாது. நான் எங்கள் பாஸ்டர்கிட்ட கற்றுக்கிட்டது, எங்கள் பாஸ்டர் ஒரு நாளும் காசை பிடிச்சே வைக்க மாட்டார். எங்கள் பாஸ்டர்கிட்ட நான் பார்த்தது, யாராவது ஊழியக்காரங்க வந்து ஐயா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னோடனே பைக்கெட்டில் கை விடுவார், என்ன வருதோ எடுத்து அப்படி கொடுத்துருவார். ஐயா இது ஒருத்தர் ஆஃபரிங் கொடுத்தாங்க, எவ்வளோ இருக்குது தெரியல, நீ வச்சுக்கியா அப்படின்றவார். நான் கடைசி வரைக்கும் எங்கள் பாஸ்டரை பார்த்தேன், அவருக்கு எந்த விதத்திலும் காசு கஷ்டம் வந்ததே கிடையாது. கர்த்தர் அவரை அபிரதமாய் ஆசீர்வதிச்சார். எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளோ ஊறும். சில ஆட்களுக்கு வாங்குற அளவுக்கு கொடுக்கறதுக்கு என்ன இருக்காது? மனசு இருக்காது. நீங்கள் கொடுத்து பாருங்க, கர்த்தர் குறைவில்லாமல் நிறைத்த வல்லமை உள்ளவராயிரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் தாராள கண்ணனாக இருக்க நீ வன்கண்களாக இருக்கலாமோ? ஆண்டவர் நமக்கு அளவிட முடியாமல் தராரு. நீங்கள் கொடுத்து பாருங்க. கொடுக்க ஆண்டவர் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பார்? கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது தேவனுடைய குணம். அப்போதான் பரலோகம் உங்களை நம்பும். சரி கொடுக்குறோம், இவனும் கொடுக்குறான், இவனை நம்பி கொடுத்தா இவன் என்ன பண்ணுவான்? எல்லாருக்கும் கொடுப்பான்னு. இப்போ உங்களுக்கு கொடுக்குறாரு, நீங்கள் வச்சுக்கிட்டீங்க, பரலோகம் பார்க்கும், இது ஒன்றுத்துக்கும் கொடுக்காது போலியே, சரி கொடுக்குற அளவுக்கு மட்டும் கொடுத்துட்டு மிச்சத்தை பிடி, வேற ஆளை பாரு, அவங்ககிட்ட கொடுன்னு. ஆனால் வாரி இறைத்து, வசனம் என்ன சொல்லுது? வாரி இறைத்து விருத்தி அடைந்தாரும் உண்டு, அதிக பிசினித்தனம் பண்ணி தரித்திரரானரும் உண்டு. வசனம் அப்படிதான் சொல்லுது. சேர்த்து 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 எனக்கு என் பிள்ளைக்கு அப்படியே வச்சு 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 கடைசியில் 2 பேருமே அனுபவிக்காம 2 பேருமே கொரோனால ஐசியூல இருந்தாங்க. எதுக்கு? கொடுத்து பாருங்க. ஆண்டவர் அவைகளுக்கு நடுவிலே பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2 காரியத்தை நாம் செய்ய போகிறோம். 1, விசுவாசத்தோடு காத்திருக்க போகிறோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். 2, அதற்கு ஒரு பெரிய கூட்டத்தை நாம் போஷிக்க போகிறோம். அந்த போஷித்ததில் கர்த்தர் நம்முடைய கரத்தை பலப்படுத்துவார். அநேகரை போஷிக்கிறவராய் கர்த்தர் நம்மை மாற்ற போகிறார். அல்லேலூயா. இந்த 3வது முத்திரை இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் மிக முக்கியமாக நடக்கும். இப்போ இந்த 2 வருஷத்துக்குள்ள இதான் நடக்க போகுது. ஸோ இதை பற்றி நம்ம 2 நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த 3ஆம் உலக யுத்தமும் ஆரம்பிச்சிருச்சுன்னா 4வது முத்திரைக்கான காரியம் தொடங்கும். அதை பற்றி நம்ம நேற்று பேசியிருக்கிறோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அலாஸ்கா மாஸ்க் விழுறது நமக்கு ஒரு அடையாளம். ஸோ ஆண்டவர் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. நாம் கடைசி காலத்தினுடைய ஜனங்கள், நாம் ஆயத்தப்படுவோம். ஒரு கூட்டத்தை என்ன செய்வோம்? ஆயத்தப்படுத்துவோம். ஆனால் வருகையில் போகணுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வருதுன்னு கேட்டிருக்கிறீங்க. போகிறதுக்கு என்ன செய்யணும்னா 7 காரியங்கள் செய்யணும். வரிசையாக நான் சொல்லிடுறேன் 7 நிமிஷத்தில். முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற
நிச்சயம் இருக்கணும். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், எனக்கு ரட்சிப்பு தேவையா? நாங்கள் 3 தலைமுறை கிறிஸ்டின், 4 தலைமுறை கிறிஸ்டின், நீங்கள் யார் வேணா இருந்துட்டு போங்க. ஆனால் பிறக்கும் போது பாவத்தில் பிறந்தோன்னு பைபிள் சொல்லுது. பாவத்தில் பிறந்தவங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் அவசியம். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். குழந்தை ஞானஸ்தானம், கொடிகைகள் ஞானஸ்தானம் அப்படி கொடுத்தாங்க, அதெல்லாம் கிடையாது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுக்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு வசனம் சொல்லுது. ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானமே ஞான ஸ்நானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ ஞானஸ்தானம் எப்போ எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல், அந்த ஞானஸ்தானத்தை நம்ம எடுக்கணும். இதை நீங்கள் எடுக்க ஒப்பு கொடுங்க. எடுக்காவிட்டால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் ஒரு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. 3வது 4:30 எபேசியர், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவி. பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்த அபிஷேகத்தை பெறாமல் போகவே முடியாது. அவர் தான் மூத்த போதகர், அவர் தான் நம்மை கொண்டு போய் பரலோகத்திலே சேர்க்க போறவர். 4வது அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள்னு இருக்கு. உங்களுக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கணும்? வேறுபாடு இருக்கணும். வேறுபாடு உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ரோமர் 12:2 சொல்லுது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரியாமலும் அப்படின்னு இருக்கு. ஸோ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. உலகத்தார் அப்படி இருக்கிறாங்க, அந்த சர்ச்சை அப்படி இருக்கு, அங்கே ஆடுறாங்க, குதிக்கிறாங்க, ஓடுறாங்க, ஓடியாடுறாங்க, அந்த நடிகை அப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறா, அந்த ஊழியக்காரர் அப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு. யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணட்டும், எனக்கு எது தகுதின்னு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாமும் எனக்கு தகுதியாகிறாது. அவ்வளோதான். எனக்குன்னு ஒரு தகுதியை கர்த்தர் வச்சிருக்காரு, அதைத்தான் நாம செய்யணும். இது 4வது. 5வது சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. அறிவிக்காவிட்டால் உங்களுக்கு ஐயோ. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது உங்க கூட என்ன செய்யும் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே வராது, நீங்க வச்சிருக்கிற எதுவுமே வராது. பட்டம், பதவி, புகழ், அப்புறம் வந்துட்டு வீடு, வாசல், நட்டு, போல்ட்டு, ஸ்க்ரூ டிரைவரு, ஸ்பேனரு, தங்கம், வெள்ளி, இரும்பு, பித்தளை, எதுவுமே வராது. ஒன்றும் வராது. எல்லாம் இங்கே யூஸ் பண்ணுறதுக்காக ஆண்டவர் கொடுத்தது. அதை யூஸ் பண்ணி கொள்ளுங்க, வச்சுக்கொள்ளுங்க. அது ஒரு நாள் வரும்போது அதெல்லாம் போயிடும். ஆனால் உங்கள் கூட பரலோகத்துக்கு ஒன்றே ஒன்று தான் வரும். என்ன வரும் தெரியுமா? உங்களோடு கூட நீங்கள் சம்பாதிச்ச ஆத்மா வரும். அது பரலோகத்தில் வந்து நிற்கும். அதனால் எவ்வளோக்குள்ள ஆத்மா சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள ஆத்மாவை சம்பாதிங்க. இது 5வது. 6வது மிக முக்கியமானது, இயேசு வருகிறார் என்பதை இனி ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். கடைசி 1 மணி நேரத்துக்கு நம்ம வந்துட்டோம். மணவாளன் வருகிறார்ங்கிற சத்தம் கேட்கறது தொடங்கிருச்சு. இந்த யுத்தமெல்லாம் வந்து மிக முக்கியமான அடையாளம். ஸோ எப்போ வேணாலும் வரும். அது உடனே இன்னைக்கு வருமா, நாளைக்கு வருமா, அதெல்லாம் மனுஷகுமார் வர நிலையான நாளைகளே வருவார். ஆனால் ஆயத்தப்பட்டு நிற்க வேண்டியது நம்முடைய வேலை. ஏன்னா நமக்கு இருக்கிறது 1 நிமிஷம்தான், 1 இமை பொழுது தான். அதை விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் 7 வருஷம் சான்ஸே கிடையாது. ஸோ இப்போ ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொரு நாள் படுக்க போகும்போது, ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய வருகை இருக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். காலையில் எழுந்திருக்கும் போது, ஆண்டவரே இந்த பகலில் நம்முடைய வருகை இருக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அது ஊறிடணும். குடும்பமாக நாங்கள் வரணும் ஆண்டவரே, அது அப்படியே ஒரு உங்கள் வாஞ்சியாக மாறிடணும். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கள, அதுக்கு பதிலாக நீங்கள் வரும்போது எங்களை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரேன்றதை உங்கள் ப்ரேயராக மாற்றிருங்க. டெய்லி அதை சொல்லுங்க. ஆண்டவர் வரும்போது இந்த வருகையில் போகிறதுக்கு இது மிக முக்கியமான ஒரு வழியாக இருக்கும். 7வது கடைசியாக, முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஏதோ ரட்சிக்கப்பட்டேன் அப்படி இல்லை, ரட்சிப்பு பூரணப்படணும். எடுத்த ஞானஸ்தானத்துக்கு உண்மையாக இருக்கணும். பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் பார்த்துக்கணும். வாழ்கிற வேறுபாடு உள்ள வாழ்க்கையை கடைசி வரைக்கும் வாழணும். தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து ஓடி போனான்ற மாதிரி ஓடி போகக்கூடாது. சொல்கிற சுவிசேஷத்தை இயேசு வர வரைக்கும் சொல்லணும். அசந்து சோர்ந்து போய் அசதியாக சொல்லக்கூடாது. விசுவாசிக்கிற வருகையை கடைசி வரைக்கும் விசுவாசிக்கணும். கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிடக்கூடாது. 6லும் முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. ஆண்டவர் வரப்போகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் அவருடைய வருகையில சந்திப்போம். வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். அல்லேலூயா.